எல்லாருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இப்போ சார் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற சாப்டர் குணத்தை பற்றியது. இப்போது குணத்தை பற்றியதுன்னா என்ன குணம் அப்படின்னு சொல்லி நம்ம லைனில் இருக்கிறவங்களுக்கு புரியும். சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு நாங்கள் படிக்கிறோம், அது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பொதுமக்கள்கிட்ட இந்த நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், சத்துவம் ரஜஸ் தமஸ்னால் என்னன்னு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. 3 பேரில் 4 பேர்கிட்ட கேட்டேன், அப்படின்னா தெரியாது. சரி, அப்போ என்ன தெரியும்? அவர் குணமுள்ள ஆளப்பா, அவர் நல்ல ஆள், அவர் கெட்ட ஆள், ரொம்ப கோபக்காரர், கொஞ்சம் சாந்தியாக இருப்பார், இப்படி தான் பதில் சொல்கிறாங்களே வழிய இந்த ஆமாம் கேட்டகரைசேஷன் பண்ணி சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பிக்சரில் நம்ம பொதுமக்கள் மேக்சிமம் ஒரு 75-80% அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா இந்த குணத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கீழே போகிறோமா மேலே போகிறோமா அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போது நம்ம கிருஷ்ணர் 14வது அத்தியாயம் முழுக்க குணத்திரிய விபாக யோகம் குணத்தை பற்றி தான் சொல்கிறாரு. 14வது யோகம் முழுக்க குணத்தை பற்றி தான் சொல்கிறாரு. 3 குணத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஏன் அவர் அந்த மாதிரி சொல்லணும்? ஏன்னா விஷயம் அதில் இருக்குது. நாங்கள் கெட்டவராக ஆகிறதுக்கும் நல்லவங்களாக ஆகிறதுக்கும் ஒரு ஆன்மீகத்தில் மேல்நிலை அடையிறதுக்கும் அல்லது மேலே இருக்கிறவங்க நாயா பன்னியாக சிங்கமாக பூதமாக பிறக்கிறதுக்கும் நம்ம குணம்தான் காரணம். குணத்தை ஒட்டி தான் செயல், அந்த செயலை ஒட்டி தான் வர்ணாசிரமம்னு சொல்லி அவரே பிரிச்சிருக்கார். அப்போது சமுதாயத்தில் குணம்தான் எல்லாம் நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணுது. நல்லவன் கெட்டவன் எல்லாம் யாராக இருந்தாலும் கொண்டு தொண்டமான் வரை எல்லாருக்கும் இந்த குணம்தான் பேஸு. அதனால தான் நம்ம கிருஷ்ணர் குணத்திரிய விவாக யோகம்னு சொல்லி அந்த தனி சாப்டராக கொடுத்து நம்மளுக்கு அதை படிக்க வைக்கிறார். அதனுடைய முக்கியத்துவம் நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாமல் நம்ம ஆச்சாரியன் அவருடைய உபன்யாசம் பகவத்கீதையை ஒரு 150-160 எபிசோட் பண்ணியிருப்பார், 18 அத்தியாயத்தையும். அதில் 97, 98, 99, 100 இந்த 4 அத்தியாயம் தான் இப்போ பூராமே இருக்குது. இப்போ நான் விளக்கும்போது ஏதோ கொஞ்சம் தான் விளக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை வச்சுக்கிட்டு நாம் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த சமாச்சாரத்தை நீங்கள் தரவாக குறிச்சிங்க. ஆமாம், குருஜியுடைய பகவத்கீதை உபன்யாசத்தில் ஒரு 150 எபிசோடில் 97, 98, 99, 100 இது முழுக்க அதே தான். குணத்திரை விபாக யோகம் தான். அதில் நல்லா சொல்லியிருக்காரு. நல்லா ஒவ்வொரு எபிசோடும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரும். அது நீங்கள் நல்லா சூப்பராக மறுபடியும் கேட்கணும். ஒரு எபிசோடு ஒரு தடவை கேட்டோன்னா அது உங்களுக்கு சும்மா ஒரு பிக்சர் தான் காமிக்கும். ஏன்னா நாம் கேட்கும்போது 1.5 மணி நேரமும் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. திடீர்னு குழந்தை அழும், அப்புறம் சமையலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொம்பளை நீங்களும் நினைப்பீங்க. நம்மளுக்கு வெளியே ஏதாவது வேலை இருந்தால் அது மாதிரிலாம் நினைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே இல்லைன்னாலும் இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கல, அது வேலை பண்ணும். அந்த தமஸ் வரும்போது புத்தி மழுங்கிடும். எப்பேற்பட்ட பெரிய விஞ்ஞானிக்கு கூட, பெரிய அறிஞர்கள் கூட எதுப்பில் நல்லது இருக்கும், ஆனால் அது நல்லதுன்னு நினைக்க மாட்டாரோ. இதில் வருது என்னது புக்கு இருங்க சார் சொல்கிறேன், அந்த புக்கு நீங்கள் படிக்கலாம் சூப்பராக. விவேக சூடாமணி விவேக சூடாமணியில் இது வருது. அதனால்
நாங்கள் ஒரு ஒரு எபிசோடை வந்து நீங்கள் நல்லா தரவாக ஒரு தடவை 1.5 மணி நேரம் கேட்டேன்னா நீங்கள் அடுத்தது வந்து அடுத்த வாரம் கழித்து இன்னொரு 1.5 மணி நேரம் அதே கேட்டால் கேட்க தான் உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த டெப்த் புரியும். ஓகே, இப்போது இந்த குண விசாரம், இந்த சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 சமாச்சாரத்தை நாங்கள் குண விசாரம்னு சொல்கிறோம். விசாரம்னா விசாரணை பண்ணுறது, அதை பற்றி விசாரணை பண்ணுறது, அதுதான் குண விசாரம். விசாரணை பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. சரி, இந்த சத்துவம் அப்படின்னா என்னன்னா சாத்வீக குணம் இருக்கிறவங்களுக்கு தான் சத்துவம் அப்படின்னு சொல்லி பேர். அந்த சத்துவம் டைட்டிலுக்கு நாங்கள் சாத்வீக குணம் அப்படின்னு சொல்கிறோம். மனுஷனுக்கு சாத்வீக குணம் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரஜஸ்ன்னா ராட்சச குணம், ராஜச குணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை நாங்கள் சொல்கிறோம். கலோக்கையெல்லாம் சொல்கிறது ராட்சச குணம். அவன் ராட்சசேப்பா, ராட்சசன், மன்னிக்கணும், ராட்சசன் அப்படின்னு சொல்லி ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ அப்படி சொல்கிறது உண்டு, ராட்சசன் சொல்லி. அடுத்தது தமஸ், அது வந்து தாமச குணம் அப்படின்னு சொல்கிறது. அந்த தாமச குணம் வந்து மப்பாக எப்போ பார்த்தாலும் ஒரு 2 குவார்ட்டர் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. அதுதான் தாமச குணம். அதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது, பார்க்கலாம். இப்போது இந்த குண விசாரங்கிறது சத்துவம், ரஜஸ், தமஸ், இதை 3 பற்றி தான் நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த குண விசாரத்தை வந்து இந்த குண விசாரத்தை பகவத்கீதையிலையோ அல்லது வந்து வேறு நூல்கள்லேயோ இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி 9 பிரிவாக இருக்காது. இந்த 9 பிரிவு வந்து குணமூலம், குண லக்ஷணம், அதாவது அதை பற்றி டெஃபினிஷன் கொடுக்கறது, குணபந்தனம், குண ஆதிக்கியம், குணலிங்கம், அதை இண்டிகேட் பண்ணுறது, குண பரலோக லாபம், குண இகலோக லாபம், குண அத்தியம், குணத்தை எப்படி மாற்றுறது, அப்புறம் குணாதீதம், அது ஞானிக்கு உண்டானது. இது எல்லாமே குணத்தை பற்றி தான். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து அப்படியே ஈஸி மெத்தடாக நம்மளுக்கு அந்த பலாப்பழத்தை பிரித்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தேனில் தொட்டு அப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வந்து இது வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 9 சமாச்சாரமும் இதில் உள்ள இருக்கிற கண்டென்ட் என்னன்னு தெரியாது, மேலேருந்து வரையா தெரியும் இல்லைங்களா? ஏதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு? குணமூலம்னா என்ன தெரியுமா? குண லட்சணம்னா என்ன தெரியுமா? ஆனால் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அந்த டெக்னிக்கல் வேர்டை போட்டு அதை சிம்பிளிஃபைட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த 9 சமாச்சாரத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆச்சுங்களா? சரி, இப்போது இந்த 9 சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குணத்தை பற்றிய ஒரு குறிப்பு என்ன, அதை பற்றி ஒரு சின்ன அதை பற்றி வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பரவாயில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இந்த குணம்லாம் எங்கேருந்து வருது? இப்போ நெய்னா வெண்ணெய் உருக்குன்னா நெய் வருது. அப்புறம் ஏதோ பாட்டு வந்து கேட்டோன்னா இது யார் பாட்டு அப்படின்னு சொல்லிடுறோம். ஏதோ இளையராஜா பாட்டோ எம்எஸ் விஸ்வநாத் பாட்டோ சொல்கிறோம், யார் கம்போஸ் பண்ணான்னு சொல்லி. அது மாதிரி இந்த குணம்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த குணம் வந்து மனசுலேருந்து தான் வருது. மனசு தான் எல்லாமே தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன க்ளூ, அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மையப்புள்ளி வேணும்ல. அதனால் இது மனசுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து நம்ம தனி மனுஷனுக்கு. இதே உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு வந்து மாயாங்கிற ஒரு சக்தி மூலிமா நம்மளுக்கு அந்த குணமெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அல்லது சேர்த்து நம்மளுக்கு வந்து பகவான் கொடுக்குறாரு. எப்பயுமே
இந்த குணங்களும் உலகத்தையும் பிரிக்க முடியாது. எப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஒரு குணம்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து சத்துவ குணம் நிறைஞ்சவர்னு வச்சுங்களேன், அவன் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த நல்லவன் சொல்கிறதுல அந்த சத்துவம் இருக்குது, பிரிக்க முடியுதா? நல்லவன் சொல்கிறதுலேயே அந்த சத்துவம் இருக்குது. அது மாதிரி இறைவனையும் அந்த குணத்திலிருந்து பிரிக்க முடியாது. இறைவனுடைய படைப்பையும் அதே மாதிரி தான். ஏன்னா இறைவன் வேறு, இறைவனுடைய படைப்பு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். அது நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. இருந்தாலும் அது நிறையா சாரோடது நிறைய புக் இருக்குது, படிக்க அல்லது அவருடைய எபிசோட் கேட்க உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அந்த குணம் வந்து மாயாங்கிற ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற அப்படி நம்மளுக்கு கொடுக்குறாரு. எப்படி வந்து நாங்கள் செல்ஃபோன் மூலிமா நம்ம தகவல் கேட்குறோம் அல்லது பார்க்குறோம், இது வந்து ஒரு தனி மனுஷனுக்கு. அதே மாதிரி ஒரு அகன்ற வெண்திரை, அது மாயான்னு வச்சுக்கோங்க. அது வந்து பகவான் வந்து மாயாங்கிற ரூபத்தில் உலகம் கொடுக்குறாரு. செல்ஃபோன் வந்து நம்மளுக்கு மட்டும் கொடுக்குறாரு. ஒரு சின்ன உதாரணம், லௌகிக உதாரணம், அவ்வளோ டக்குன்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். கேட்ச் ஆகுதுங்களா பாயிண்ட்டு? ஓகே, சரி. இப்போது இந்த 3 குணங்களுடைய சுரூபம் என்னென்னா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை தெரிஞ்சுக்கலாம். நாமெல்லாம் என்னையும் சேர்த்து எந்தெந்த பொசிஷனில் இருக்கோன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? தமோ குணம் இருந்தால் நித்ரா இருக்கும். கரெக்டு டைம் என்ன 8 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் தூங்கிட்டு மற்ற வேலையை பார்க்க மாட்டாங்க. இன்னொரு 2 மணி நேரம் தூங்கலாயா சொன்னா, என்ன மார்கழி மாதம் தானே, குளிர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து மார்கழி மாதம் சோம்பல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி ஒரு பழக்கம்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போது அந்த நித்ரை எப்பயுமே இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி இந்த டைம் தூங்குவாங்க. சோம்பல் இருக்கும். சோம்பல் இருந்தால் சோம்பலோடு சேர்த்து நித்ரை. ஆமாம். அப்புறம் டக்குன்னு ஒரு வேலையை டக்குன்னு முடிக்க மாட்டாங்க. தள்ளி போடுறது. சரி கொஞ்சம் இருக்கட்டப்பா, ஒரு அரை மணி நேரம் கழித்து வாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது ஒரு வாரம் கழித்து தள்ளி போடுவாங்க, ஒரு மாதம் கழித்து தள்ளி போடுவாங்க. இது மாதிரி நாமளே நிறையா தடவை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு. அப்புறம் மறதி, கண்டிப்பாக மறதி இருக்கும். நம்மளுக்கு நிறையா இருக்குது. யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏல எல்லாருக்குமே அதுதான், எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் தான் அது. ஆமாம். அப்புறம் பெருந்தீனி பெருந்தூக்கம். நல்லா வெட்டுன்னு வெட்டுவாங்க சூப்பராக. நானே கூட வந்து அன்னபூர்ணா ஹோட்டல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் விருப்பம் ஜாஸ்தி. அவள் வந்து காத்தால இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட்றதில்ல. சாப்பிடாம அங்கே போனால் 3 வகை காய், 6 வகை குழம்பு, அப்பளம், பாயாசம், நெய் எல்லாம் தர்றாங்க. அதனால் போய் ஒரு பிடிச்சிருந்தோம். ஆனால் நம்ம ஆச்சாரியன் இருக்கார், நீங்கள் வந்து தங்கத்தையே முன்னாடி வச்சா கூட சாப்பிட மாட்டார். லிமிட்னால் லிமிட் தான். 2 தோசை அல்லது 3 தோசை, இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ குழம்பு, அவ்வளோதான் சாப்பிடுவார். எப்படி மஞ்சா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா அவருடைய ஒர்க்கு அது மாதிரி. அவர் ஒர்க்கு வந்து நம்மளுக்காக இருக்கார், அவருக்காக இல்லை, நம்ம ஹியூமனிட்டிக்காக. இத்தனை புக்கு எழுதணும், இத்தனை புக்கு வந்து இவ்வளோ சமாச்சாரம் சொல்லணும், எத்தனை டாப்பிக்கில் பேசிக்கிட்டே இருக்கார். நம்மளால தான் கேட்க முடிய மாட்டேங்குது. நிறைய ரெக்கார்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வந்து கேட்டு முடிச்சோன்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு மிஸ் ஆகி போயிடுது. ஆனால் அவர் மட்டும் பேசிகிட்டே இருக்கார். 100% சாத்வீக குணம் இருந்தாலே இது வரும், இல்லைன்னா வராது. ஆச்சுங்களா? பெருந்தீனி மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிற ஆளுங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது பர்சன்டேஜ், அதை நாங்கள் பார்த்துக்கணும். ஆசை இல்லாமல் இருக்கிறாங்க யாராவது இருக்காங்களா? ஆனால் ஆசையை வந்து கம்மி பண்ணிக்கணும். பயம், கண்டிப்பாக பயம் இருக்கும்.
நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா திடீர்னு வந்து பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டா ரொம்ப திடீர்னு ஃபோன் வந்தால் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வந்தால் ஐயோப்பா என்னாச்சு, ஏதாவது கார் ஏதாவது ப்ராப்ளமா, அந்த மாதிரி இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்கும். பேரை சத்தம் போட்டோன்னா ஏதோ கீழே விழுந்துட்டானா, மண்டை உடஞ்சிருச்சா, இது மாதிரி பயம் நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்க எனக்கு தெரியாது, எனக்கு இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் சந்தேக புத்தி இருக்குல்ல, அவன் வந்து சொன்னான், அவன் செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொன்னான், செஞ்சு கொடுத்துருவானா, சான்ஸ் இல்லை, பார்க்கலாம். சந்தேக புத்தி இது எல்லாமே தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. அப்புறம் ரஜோகுணம்னா ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஆசை. கோபம் இல்லாமல் இருக்கிற மனுஷர்களே கிடையாது, கண்டிப்பாக கோபம் இருக்கும். ரிஷிகளுக்கே கோபம் வந்து சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு இருக்காதான் என்ன இருக்கும், ஆனால் கம்மி பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வர கம்மி பண்ணிக்கணும். கர்வம் வந்து நான் வந்து எந்த வகையில் கர்வம் வரணுன்னா, நான் வந்து எனக்கு ஆச்சாரியன் மணி சங்கரானந்தா, அதில் கர்வம் இருக்கணும். வேறையில் கர்வம் இருந்து பிரயோஜனம். எனக்கு வந்து 3 மாடி வீடு இருக்குது, எனக்கு வந்து ஆடி கார் இருக்குது, இது மாதிரி எல்லாம் வந்து அந்த கர்வம் அது வேலைக்கு ஆகாத கர்வம். ஆனால் நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் கௌரவம் வந்து நான் வந்து ஆத்ம வித்யாலயாவில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் வந்து என்னுடைய வந்து ஆன்மீக பயணமே ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் வந்து என்னுடைய செட்டில் ஆக போகுது அப்படின்னு அதில் கர்வம் வந்தால் அது சூப்பர் கர்வம் இல்லைங்களா? கரெக்டு தானுங்க நான் சொல்கிறது. அப்புறம் பொறாமை எல்லாருக்கும் இருக்குது, நல்லா எழுதியிருக்காரு. மனுஷனுக்கு இருக்கிற அத்தனை வந்து அந்த ரஜோகுணமும் அப்படியே இருக்கார். குறை காணுதல் நம்மளுக்கு இருக்குது, அகம்பாவம் நிறையா இருக்குது, பிடிவாதம் அது நிறையா இருக்குது, செயல் ஊக்கம். இந்த செயல் ஊக்கம்னா என்னென்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. வியாபாரிங்க தான் இந்த மாதிரி வந்து செயல் ஊக்கம் நிறைய அவங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். வியாபாரிங்களுக்கு ரஜோகுணம் இல்லாத வியாபாரிங்க வந்து சக்ஸஸ் ஆகிற தீர்பாய் அம்பானின்னா சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா, அதானி எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா என்ன காரணம்னா அவனுடைய ரஜோகுணம் தான். அந்த பிடிவாதம் செஞ்சே தீரணையா, எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த விதத்தையாவது வாங்கிடுறாங்கல்ல, அந்த செயல் ஊக்கம் அது. அப்புறம் சத்துவ குணம், இதெல்லாம் வந்து ரஜோகுணம் சம்மந்தப்பட்டது. குறிச்சிக்கிங்க உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. அப்புறம் எது வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆகி என்ன எவ்வளோ நிற்கிது அப்படின்னா நம்மளே ரேங்க் போட்டு நாங்களே பார்த்துக்கலாம். என்ன சார்? ஆமாம். அப்புறம் இரக்கம், அஹிம்சை, பரோபகாரம், ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, குரு பக்தி. இங்கே வந்த பிறகு தான் நம்ம வந்து குரு பக்தின்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா குரு நம்ம மேலே பக்தியாக இருக்கார், அதனால் நாம் அவர் மேலே பக்தியாக இருக்கோம். நாம் அவர் மேலே பக்தியாக இருக்கிறத விட அவர் தான் நம்ம மேலே பக்தி ஜாஸ்தியாக இருக்குது. அதை அவர் தெரிவிக்கிறது இல்லை, ஆனால் நாம் வந்து அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். குரு நம்ம மேலே பக்தியாக இருக்கிறது அந்த எதை வச்சு சொல்கிறேன்னா, இவ்வளோ புத்தகம் எழுதியிருக்காரு, அவருக்கு எழுதினார், நாம் உயிர்வடைகிறதுக்காக தான் இவ்வளோ எழுதியிருக்காரு. அப்புறம் ரிட்டையர்டு அவரை வயசில் இருந்துக்கிட்டு அவர் நேரத்துக்கு இவ்வளோ எழுதணும், இந்த மாதிரி ஆசிரம் நேரத்துக்கு கட்டணும், எதுக்கு? அவருக்கு தனியாக அவர் மட்டும் வந்து இது முக்தி பெறணுன்னா கைலாஷுக்கு போயிடலாம்ல சார், ஹிமாச்சல் போயிடலாம்ல. ஹிமாச்சல் போனால் அவர் பாட்டுக்கு ஜாலியாக அங்கேயே இருந்து முக்தி அடைஞ்சிட்டு அப்படியே ஏதோ ஒரு கோயிலை தபஸ் பண்ணிட்டு போயிடலாமே. இப்போ இவ்வளோ சமாச்சாரம் ஆசிரமம் கட்டி எல்லோரும் வந்து அந்த சங்கராச்சாரியருடைய அந்த வழிவகை க்ளீனாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்காக சீடர்களை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மேலே வச்சிட்ருக்கிற பக்தி தான் ஜாஸ்தி. நாங்கள் அவர் மேலே வச்சிட்ருக்கிற பக்தி அதோட ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து அந்த பக்தி இருக்கணும். சாஸ்திரங்கள் ஓதுதல், இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிறதெல்லாம் அதுதான். ஒரு வேதம், இது உபனிஷத்து, மற்ற சாஸ்திரங்கள் இதெல்லாம் படிக்கிறது. அப்புறம் தேவைக்கு மேல் சேர்க்காதது, இதுதான் பெரிய சமாச்சாரம். என்ன வந்து உங்களுக்கு தேவையோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டேன்னா இது முடியுமா அப்படின்னா, நான் இன்றைக்கு மட்டும் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மஞ்சள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனாலும் அதுதான் தேவை,
அந்த தேவைன்னா ஒரு 20 பவுன் சம்பாரிச்சிட்டு அப்புறம் அதுக்கு மேலே அது கம்மல் அணிக்க வேண்டியதான், அதுவும் தேவை. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு மேலே ஒரு 50 பவுனு ஒரு வீடு இருந்தால் 2 வீடு அந்த மாதிரி இதில் தேவைங்கிறது நம்ம பேசிக் திங்ஸ் நல்லா புரியும் நம்மளுக்கு. ஸோ அதை அனுசரிச்சு தேவைக்கு மேல் சேர்க்காது. ஸோ அதனால் இந்த குணங்களுடைய சொரூபம் நல்லா இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம், மூன்றினுடைய சாராம்சம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து நல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எந்த சாத்வீகத்தில் இருக்குமா, ராஜஸ்தில் இருக்குமா, தாமசத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரிஞ்சு போயிடும். நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 100% தாமச குணத்தில் தான் இருந்தேன். 100%. இப்போது ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் கிடைச்ச பிறகு தான் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆமாம். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் தான் நிறையா இருக்குமல்ல, அது மாதிரி தாமச குணம், ராட்சச குணம் அதெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் அப்படியே டவுன் ஆகி இப்போ எல்லாம் போகிறோம் சாத்வீகத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போது பகவான் முதல்ல நம்ம ஜீவர்களை அவர் படைத்தார். அப்படி தான் நம்ம கலோக்கையில் எடுத்துக்கணும். ஆனால் படைத்தார் அப்படிங்கிறத கூட தானே தான் வருது. ஆனால் அதை படைத்தாருன்னு தான் சொல்கிறாங்க. அந்த படைத்தார் அப்படிங்கிற இதில் பார்க்கும்போது எப்படி படைத்தாருன்னா தாமச குணத்தோடு தான் முதல்ல படைச்சிருக்காரு. எப்படி அது ஆச்சரியமாக இருக்குது. படைச்சதை படைத்தா கொஞ்சம் உஸ்தியாக படைக்கலாமே, கொஞ்சம் பிரெயின் இருக்கிற ஆளாக படித்தா நாமளும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படி இறைவன் நம்மளை படைக்கலை. தாமச குணத்தோடு தான் படைத்தார். ஏன்னா இந்த தாமச குணத்தோட பஞ்சபூதம் சேர்க்கும்போது தான் நாம் கண்ணுக்கு தெரிகிற உலகமாக மாறுது. அதெல்லாம் இதில் வரும், நான் அவர் சொல்கிறேன். இப்போது அந்த தாமச குணத்தோட இறைவன் நம்மளை படைச்சிருக்காரு. அது அறியாமை. அந்த தாமச குணங்கிறது நம்மளுக்கு அறியாமையை உண்டு பண்ணுது. அறியாமைன்னா ஜாஸ்தி விஷயம் தெரியாமல், அத்தியாவசியமான விஷயம் தெரியாமல் அனாவசியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறது, இதுதான் அறியாமை. இதில் 2 வகை அறியாமை இருக்குது. நம்ம பகவான் உலகத்தை படித்தது. ஒன்று மூல அறியாமை, 2வது ஸ்தூல அறியாமை. மூல அறியாமை அப்படின்னா என்னன்னா அதுதான் ரூட்டு. இறைவனுடைய இயற்கையான ஒரு சுரூப் என்னென்னா சத்து, சித்து, ஆனந்தம். அவர் சத்தாக இருக்கிறார், சித்தாக இருக்கிறார், அனந்தமாக இருக்கிறார். சத்துன்னா இருப்புத்தன்மை, எப்பயுமே எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கிறது. அவர் இல்லாமல் இருக்கிற இடமே கிடையாது, அது சத்து. சித்தங்கிறது அறிவு. அவர் அறிவாக இருக்கார், சுத்தமான அறிவாக இருக்கார், இல்லாமல் இருக்கிற அறிவாக இருக்கார். அனந்தம். அனந்தம்னா அந்த அப்படின்னா ஹிந்தியில் அந்தன்னா முடிவுன்னு அர்த்தம். அனந்தம் அப்படின்னா முடிவற்றதுன்னு அர்த்தம். முடிவற்றதாக இருக்கார். முடிவற்றதுன்னா எல்லா இடமும் அவர் தான், முடிவே இல்லை. அங்கே அது வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் எல்லா பிரபஞ்சம் முழுக்க அவர் தான். இப்போது இந்த அனந்தம் தான் ஆனந்தம் ஆகுது. சச்சிதானந்தம் அப்படின்னு தான் சொல்கிற மொழியை சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்கிறதில்ல பேர், இல்லைங்களா? ஒருத்தர் பேர் வைக்கும்போது சச்சிதானந்தம் சொல்கிறோம், முருகானந்தம் அப்படின்னு சொல்லி ஆனந்தம் தான் சொல்கிறோம். நாம் இருக்கிறது ஆனந்தத்துக்காக தான், அனந்தத்துக்காக இல்லை. அப்போது இந்த அனந்தம் அப்படிங்கிறது எப்படி ஆனந்தம் ஆச்சு அப்படின்னா, அனந்தம் ஷார்ட்டேஜ் இருந்தால் உங்களுக்கு பொறாமை வரும். எனக்கு 1 லட்சம் தான் கிடச்சிது, அவனுக்கு 5 லட்சம் கிடச்சிடுச்சு, அது எப்படி அவனுக்கு பொறாமை வரும். அந்த பொறாமையில் அடுத்து உங்களுக்கு நிறைய துவேஷங்கள் வரும், நிறைய சமாச்சாரம் வரும், அது உங்களுக்கே தெரியும். அப்போது அந்த அனந்தம், அதாவது அந்த அந்தம் இல்லாத அனந்தமாக இருக்கும்போது உங்களுக்கு பொறாமையே இருக்காது, பூரணத்துவம் இருக்கும், யார் மேலேயும் பொறாமை வராது. அப்போ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இப்படி தான் அனந்தம் ஆனந்தமாச்சு. அனந்தம் எப்படி ஆனந்தம் ஆச்சுன்னு
நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா இந்த டெஃபினேஷன் நீங்கள் வந்து சொல்லலாம் ஈஸியாக. அப்போது எல்லாமே நாம் இருக்கிறது பூராமே ஆனந்தத்துக்காக தான் இருக்கிறோம். இப்படி அனந்தம் வந்து ஆனந்தமாகி எல்லாம் ஆனந்தமாக இருக்கும். இப்போது கடவுள் வந்து எந்த மாதிரி இருக்காருன்னா, அவர் வந்து இயல் அறிவாக இருக்கார். ஆனால் முக்குணம் சேர்ந்த இறைவன், அதாவது இந்த பிரபஞ்சம், அது வந்து செயல் அறிவாக இருக்குது. அவர் இயற்கையான அறிவு, அது இயல் அறிவு. முக்குணங்கள் சேர்ந்த பிரபஞ்சம் வந்து செயல் அறிவு. அது அவர் இயல் அறிவு, இது உலகம் வந்து செயல் அறிவு. அது வந்து தூண்டாத அறிவு, இது தூண்டப்பட்ட அறிவு. இது தூண்டி இருக்குது, அதனால் வந்து தூண்டில் மாட்டிக்கிச்சு. இது தூண்டி அறிவு, அது தூண்டப்படாத அறிவு. அது இயல் அறிவு. பகவான் வந்து இயல் அறிவு. இப்போ நாம் குணத்தோடு கூடிய பிரபஞ்சம் வந்து செயல் அறிவு. சரி, இப்போது இந்த முக்குணங்கள் வந்து எப்படி வந்திருக்கும்? தூய அறிவு தான் இயல் அறிவு. சுத்த சைத்தன்யம் எல்லாம் அதே தான், வேறு பேர். பியூர் கான்ஷியஸ். இப்போ இந்த முக்குணங்கள் வந்து இறை சொரூபம்னு சொல்கிறோம். இந்த முக்குணங்கள் வந்து முக்குணங்களோடு சேர்த்து தான் பகவான் வந்து அந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்காரு. இந்த பிரபஞ்சமும் வந்து நல்ல இயங்கும் தன்மையாக இருக்குது, நல்லா ஆப்ரேட் ஆகுது. நல்லா வந்து சூரியன் உதிக்குது, மறையுது, ஸ்டார் வந்து மின்மினி பூச்சி அடிக்குது, எத்தனையோ மில்கி வே இருக்குது, எல்லாமே வந்து கிரகணம் வருது. இது மாதிரி ஆக்டிவாக இருக்குது. ஆனால் பிரம்மம் வந்து இது ஆக்டிவே கிடையாது. அவர் அப்படியே தான் இருப்பார். சுவிட்ச் போட்டோன்னா லைட் வந்து இருக்கிறத காமிச்சு கொடுக்கும். அது மாதிரி இறைவன் வந்து இருக்கிறத காமிச்சு கொடுப்பார். ஆனால் எப்படி இந்த உலகம் வந்து அப்படி அதுக்கு எப்படி இந்த சக்தி வந்தது அப்படின்னா, இது அழிச்சிட்றேன் ஒரு நிமிஷம். இதை வந்து நீங்கள் குறிச்சிக்கிங்க. உங்களுக்கு வேணுன்னா அதில் அதிகபட்ச நியூஸ் இருக்கும் இந்த மாதிரி சமாச்சாரம். இறை சொரூபம் வந்து சத்து, சித்து, அனந்தம். இது சத்து, இது சித்துன்னு தான் சொல்லணும், சித்துன்னு சொல்லக்கூடாது. சித்து, சித்து, சித்து. சரி, இப்போது இந்த சத்து, சித்து, அனந்தம் ஆகிய இறைவனுடைய தன்மை அவர் அப்படி தான் இருப்பார். இறைவன் யாருன்னா சத்து, சித்து, அனந்தம், இப்படி தான் நாங்கள் சொல்லணும். அதுதான் இறைவன். அப்போ இந்த 3 அவருடைய ஸ்வரூபம் 3 விதமான சக்தியாக இருக்குது. அது என்னன்னா, இச்சா சக்தி, சித்தங்கிறது தான் ஞான சக்தி. சித்தங்கிறது அறிவு, அதுதான் ஞானம். அப்புறம் இது கிரியாசக்தி. அனந்தம்னா ஃபுல்லாக இருக்கல, ஃபுல்லாக வளைச்சி போடணுன்னா அந்த ஆக்டிவ் இருக்குனால அதுதான் கிரியாசக்தி. ஓகே, சரி. இப்போது இந்த 3 விதமான சக்தி இருக்குல்ல, இந்த 3 விதமான சக்தி தான் இறைவன் வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து படைத்து அதில் இன்செர்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த 3 விதமான சக்தி தான் 3 விதமான குணமாக மாறுது. அப்போது இது தமசாக மாறிடுது, இது சத்துவமாக மாறுது, இது ரஜஸாக மாறுது. அப்போது உலகம் வந்து
எப்படி இயங்குது அப்படிங்கிறது இறைவனுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி தான் சத்து சித்து அனந்தமாக இருந்த அந்த ஸ்வரூபம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக மாறி அது 3 குணங்களாக மாறி அந்த 3 குணத்தையும் இறைவன் படைக்கும் போதே படைச்சி விட்டார். எப்படி டை பண்ணும்போது சத்து ஆன பிறகு டை பண்ணுறதில்ல, துணி ஆகும்போதே டை பண்ணி வச்சிடுறது. உலகம் ஆகும்போதே அந்த 3 குணம் சேர்த்தே பண்ணிடுறார். நம்மளுக்கு தெரியறதில்ல, 3 குணம் சேர்த்து தான் பண்ணுறார் இறைவன். அதுதான் அதனுடைய டெஃபினேஷன் தான் இது. இதை அழிச்சிடலாங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் மேலோட்டமாக தான் பார்த்துட்டு வரோம். என்ன அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு 10-15% தான் ஆகிருக்கு. டைம் இருக்கா சார்? அப்போ நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம்ல டைமு? சரி, ரைட், ஓகே. அப்போது இறை சக்தியும் இறைவனும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். மண்ணும் பானையும் வேறு இல்லை, ஒன்று தான். பேட்டரியும் சக்தியும் வேறு இல்லை. சக்தி பேட்டரியிலேருந்து தனியாக பிரிக்க முடியுமா? எல்லாம் ஒன்று தான். பேட்டரினாவே அதில் சக்தி இருக்கும். ஃபியூஸ் பண்ண பேட்டரின்னு சொல்கிறது இல்லை, அது குப்பை. பேட்டரின்னா அதில் சக்தி இருக்கும். பேட்டரி சக்தி ஒன்று, இறைவனும் சக்தி ஒன்று தான். அது மாதிரி நாம் புரிஞ்சுக்கணும். சரி, அப்போது அடுத்தது இன்னொரு வேலை பண்ணுறாரு பகவான். என்ன பண்ணுறாருன்னா, ஜடத்தை சித்தாக்குறாரு, சித்த ஜடம் ஆக்குறாரு. அது எப்படி? இப்போது ஜடத்தை சித்தாக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அவர் சித்தாக தான் இருக்கார். படைக்கிறதுக்கு முன்னாடி சித் ஸ்வரூபமாக இருக்கார். பிரெயின் அதாவது சுத்தமான பிரெயினாக இருக்கார். எந்த விதமான கலப்பும் எல்லாமே சுத்தமாக இருக்கார் அவர். அதாவது சித்து, இறை ஸ்வரூபம். இப்போது அந்த சித்தானவர், அதாவது இறைவனானவர் உலகத்தை படைக்கணும்னு சொல்லி படைக்கிறார். 3 குணங்கள் சேர்த்து அவர் இதை படைக்கிறார், உலகத்தை படைக்கிறார், பிரபஞ்சத்தை படைக்கிறார். படைக்கும்போது அப்போ அதில் அது அந்த மாயா சக்தி தானே வெளியே சக்தின்னு நாங்கள் சொல்கிறோம். அது ஒரு மாயம். அதில் இறைவனுடைய சொரூபம் இருக்காதில்ல. அதாவது இருக்குது, நம்ம நடைமுறையில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, நாம் படைச்சிட்டோன்னா அது ஜடமாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் சக்தி கொடுக்கணுமல்ல, அதை இயங்க வைக்கணுமல்ல. அதனால் அதுக்கு ஒரு சக்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே உலகமாக மாறி அல்லது தான் அதுக்கு சக்தியை கொடுத்து இயங்க வைக்கிறார். சூரியன் இயங்கிறது, சந்திரன் இயங்கிறது, நவக்கோள்கள் இயங்கிறது எல்லாம் எதில்? இறைவனுடைய சக்தியில் தான். அது எல்லாம் ஒன்றும் முடியாது. அப்போது இறைவனுடைய சக்தி அப்போ அது என்ன ஆகுது, அந்த ஜடம் அதாவது இந்த பிரபஞ்சமாகிய ஜடம் அந்த அவர் உள்ளார புகுந்து அதை சித்தாக்கிட்டார். ஜடத்தை சித்தாக்கினார். வந்துருச்சிங்களா? இயக்க வைக்கிறாருன்னா இயக்க வைக்கிறாருங்கிறது அதில் சித்து, அந்த அறிவு சக்தி, சக்தி சொரூபம் இருந்தால் தான் நீங்கள் இயங்கும். இல்லைன்னா எப்படி இயங்கும்? ஆமாம், சூரியனுக்கு அறிவு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இல்லையல்ல, ஜனம்தான். ஆனால் அதை இயக்க வைக்கிறது யார்? அவர் உள்ளே இருந்து இயக்க வைக்கிறார். நாமளும் அதே தான், சூரியனும் அதே தான். அவர் ஒருத்தர் தான் சித்து, மற்ற எல்லாருமே அச்சித்து. உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாமே அவர் உள்ளாருந்து இயக்க வைக்கிறதுனால தான். ஆனால் அவர் இயக்க வைக்கலைன்னா நம்ம இப்போ அந்த உயிர் போயிடுச்சுன்னா ஆகிடுமில்ல, கீழே விழுந்துருவோம். அப்புறம் நம்ம தூக்கிட்டு தான் போகிறோங்க. அப்போ இயக்க வைக்கிறது யார்? அவர் தானே. அப்போ ஏதோ ஒரு பிளாக் ஹோல் உடையுது, அது ஒரு இது உடையுது. அது உடையுதுன்னா அது சக்தி இல்லாமல் தானே உடைஞ்சி போகுது. அது சில்லாந்துட்டே போயிடுதல்ல. அப்போ அது சக்தி இல்லாமல் தானே இப்போ இருக்குங்காட்டி, இருந்தால் சக்தி இருந்தால் அது இயங்குமல்ல. அதனால் இந்த சித்தாகிய இறைவன் ஜடத்தை உற்பத்தி பண்ணி, ஜடமாகிய பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணி அதை ஜடமாக்கினார், ஜடத்தை சித்தாக்கினார்.
அதாவது பிரபஞ்சத்தை வந்து இயங்க வச்சார். சரி, இது ஒரு பாயிண்ட் ஆச்சு. இப்போது சித்தை ஜடமாக்கினார். அதாவது அவர் தான் சித்து, அவர் எப்படி ஜடம் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷரை படித்தார், நல்ல மனித குலத்தை படித்து உள்ளார வந்து ஜீவனை படித்தார். அதாவது சூட்சும சரீரத்தை, மனசுங்கிற சூட்சும சரீரத்தை படித்து உள்ளார வச்சு அதுக்கு மனம் அப்படிங்கிற ஒரு இயக்கும் கருவியை கொடுத்து அதில் வந்து அகங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுத்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு இயங்க வைக்கிறாருல்ல. அப்போ அவர் எங்கே போனார்? அந்த அகங்காரத்துக்கு பேக் சைடு, அந்த வாளுக்கு முன்னாடி நம்ம அது நான் தான் பண்ணேன்னு தெரியுது, பின்னாடி அவர் இருக்கார், ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சாட்சி மாத்திரமாக இருக்கார். அதாவது பார்க்குறதுக்கு ஜட மாதிரி இருக்கார். ஆச்சுங்களா? அப்போ சித்து ஜடம் ஆகிட்டார். புரியுதுங்களா சார்? புரியுதா சார்? புரியலன்னா கேளுங்க. அந்தர்யாமியாக இருக்கார். சித்தை ஜடம் ஆக்கினார், ஜடத்தை சித்தாக்கினார். இந்த விதமாக இறைவன் ஒரு சிருஷ்டியையும் ஐக்கிய மனோபாவத்தையும் ஏற்படுத்தினார். சிருஷ்டியும் ஏற்படுத்தினார், அதே சமயத்தில் ஐக்கிய மனோபாவம். ஒன்றுக்குள்ளார ஒன்று, எனக்குள்ளார அதுக்குள்ளார நான், ஒரு ஐக்கிய மனோபாவம். சிருஷ்டி பண்ணார், ஐக்கிய மனோபாவம் பண்ணார். அந்த மாதிரி நாம் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி அம்மா வந்து கிச்சனில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து ரவை, நெருப்பு, இன்னும் இத்தியாதி, முந்திரி பருப்பு, அது மாதிரி ஏதோ ஒன்று எல்லாம் சேர்த்து உப்மாங்கிற ஒரு பிரபஞ்சத்தை, ஒரு புது பொருளை இறைவன் வந்து பிரபஞ்சங்கிற ஒரு புது பொருளை உற்பத்தி பண்ணாரோ அது மாதிரி அம்மா உற்பத்தி பண்ண. அப்படி தான் அவரும் இந்த எல்லா உலக பூரா கம்ப்ளீட்டாக சேர்த்து அந்த பஞ்சபூதம், அப்புறம் வந்து குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக உலகத்தை எங்கே வைக்கிறாரு. புரியுதுங்களா? இது ஒரு லௌகிக உதாரணம், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் புரியாத ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அதே மாதிரி சமையலில் வந்து அம்மா வந்து உப்பு, புளி, காரம் 3 இல்லாமல் சமையல் இருக்குமா? சமையல் இருக்கவே இருக்காது. ஸ்வீட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா நாம் சேர்த்துருக்கோம். உப்பு, புளி, காரம் இந்த 3 சேர்த்து எப்படி வந்து தினுசாக நிறைய அம்மா பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பல வகையான மாவு, பல வகையான எண்ணெய், பல வகையான தானியம் எல்லாம் சேர்ந்து தினுசாக பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி சத்துவம், ரஜஸ், தமஸ் அந்த 3 சேர்த்து பகவான் வந்து நம்மளுக்கு எத்தனை உலகத்தை படித்தார். எல்லா உலகம் பூரா சத்துவம், ரஜஸ், தமஸ் தான். சேத்தனா அச்சேத்தன பொருள்கள் அத்தனையும் சத்துவம், ரஜஸ், தமஸ் இருக்கும். கல்லுலேயும் இருக்கும், மண்ணுலேயும் இருக்கும், நம்மளையும் இருக்கும். அது இல்லாத பொருளே கிடையாது. அதுவும் இறைவன் மாதிரி தான். சத்துவம், ரஜஸ், தமஸ் எல்லாத்துலேயும் இருந்தே தீரும். அப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கார் பகவான். நம்ம உலகத்தை அப்படி தான் படிச்சிருக்காரு. ஏன்னா இல்லைன்னா இயக்கம் இருக்காது. இயக்கம் இருந்தால் தான் அவன் தப்பு பண்ணுவான், அப்போ பாவம் வரும். அப்போ நாம் கம்மி பண்ணணும்னு சொல்லி கேட்பான், கம்மி பண்ணுவோம். அது மாதிரி நிறைய செயல்கள் கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்கணுமல்ல. அது மாதிரி ஆமாம். கருங்கல்லுக்கு குணம் இல்லை, சத்துவம், ரஜஸ், தமஸ் இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ நான் சத்துவம், ரஜஸ், தமஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கும். எல்லா உலகத்தினுடைய படைப்பு எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது வந்து நம்ம இதுக்கு வரலாம். இது வந்து ஒரு சின்ன அறிமுகம், குணத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இப்போது இந்த குணம் எப்படி வந்தது
இந்த 3 குணங்கள் இறைவன் வந்து உலகத்தோடு சேர்த்து தான் படைச்சார் அப்படி சொல்லி நம்ம மாவு ஆட்டும்போதே முடக்கத்தாங்கீரியை சேர்த்து போட்டு ஆட்டி அது ஒரு க்ரீன் இட்லியாக பண்ணிடுறோம். அது மாதிரி சேர்த்து தான் வந்து முக்குணத்தையும் சேர்த்து தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அப்போது எப்படி பண்ணார் அப்படிங்கிறத குணமூலம், அதனுடைய மூலம் ரூட்டு, அதை நான் இப்போ ஆராய போகிறோம். எப்படின்னா இது வந்து பிரகிருதி. அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம். பிரதான் மந்திரி, பிரதம மந்திரி, முதன்மை மந்திரி. அப்படின்னா முதலில் அப்படின்னு அர்த்தம். கிருதி அப்படின்னா கர் அப்படிங்கிற வினை சொல்லிலிருந்து அது உண்டாகுது. கர், கியா, அது மாதிரி ஹிந்தியில் வரும். அது மாதிரி இது கிருதி செய்யப்பட்டது, பிரகிருதி முதலில் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அல்லது முதலில் தோன்றியது அப்படின்னு அர்த்தம். 2 விதமாக எடுத்துக்கலாம். சரி, இப்போது அந்த பிரகிருத்தியிலிருந்து தான் மாயா உற்பத்தி ஆகுது. எல்லாம் ஒரே டைமில் வர்றது தான். ஆனால் நாம் வந்து பிரித்து நம்ம இதுக்காக சொல்கிறோம். பிரகிருத்தியிலிருந்து மாயா வருது. மாயாவிலிருந்து தான், மாயா ஏற்கனவே குணம் சேர்ந்தது தான். ஆனால் நாம் வந்து சொல்லும்போது அதை வந்து தனியாக பிரித்து சொல்கிறோம், குணமூலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த குணமூலம் அப்படிங்கிறது 3 குணங்களும் 5 பூதமும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். குணமூலம் ஆச்சுங்களா? சரி, இப்போது எப்படி வந்து இந்த குணமூலங்கிறது இது சத்துவ குணம் வந்து 5 பூதத்தோடு சேர்ந்து என்னென்ன ஆச்சு, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த சத்துவம் நான் மறைக்கிறேன்னா, இது போன தடவை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சரி. இந்த சத்துவம் அப்படிங்கிற குணத்தோட 5 பூதம் சேரும்போது அது ஆகாயமாக மாறுது. அந்த ஆகாயம் வந்து நாம் வந்து ஆகாயங்கிறது காது மூலியமாக கேட்டல் அப்படிங்கிற செயல் மூலியமாக ஆகாயத்தை நாங்கள் உணர்கிறோம், சப்தம். அதே மாதிரி காற்றுங்கிற பஞ்சபூதம் உணர்தல்ங்கிற ஒரு இதாக மாறுது. அதை நாம் தோல் மூலியமாக நாம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ஸ்பரிசம். நெருப்பு அப்படிங்கிறது பார்த்தல்ங்கிற செயலை நாங்கள் கண் மூலியமாக பார்த்துடுறோம். தண்ணீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் சுவைத்தல்ங்கிற ஒரு செயலால் நாக்கால் நாங்கள் வந்து சுவைச்சிட்றோம். அதே மாதிரி நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதம் முகர்தல், மூக்கு, அதாவது மண் வாசனைன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்து நாம் எல்லாமே இது எல்லாமே என்னன்னா சாஃப்ட்வேராக தான் இறைவன் முதல்ல படித்தார். சாஃப்ட்வேர்னால் நீங்கள் வந்து இது உள்ளார இருக்கும், சூட்சமாக இருக்கும். ஆனால் இதை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு பகவான் வந்து மூக்கு கொடுத்துருக்கான், நாக்கு கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து இந்த ஐட்டத்தில் வரும்போது சொல்கிறேன், இது வரும்போது சொல்கிறேன் நான். இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாம் சேர்ந்தது சூட்சும உடல் ஆகுது. இந்த சூட்சும உடல் தான் வந்து நாம் இப்போ உசுரோடு இருக்கோன்னா சூட்சும உடல் தான். நாம் இறந்த பிறகு சூட்சும உடல் தான் வெளியே போகுது, ஜீவன் வெளியே போகிறதில்ல. ஜீவன் அப்படிங்கிற ஜீவாத்மா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு, அது இல்லாத இடமே இல்லை. ஜீவாத்மா வேறு, சூட்சும உடல் வேறு. இந்த சூட்சும உடல் தான் வந்து உள்ளே இருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்குது. இந்த சூட்சும உடலுக்கு யார் சக்தி கொடுக்குறாருன்னா ஜீவாத்மா தான் கொடுக்குது. அதான் நான் சொன்னல, அகங்காரத்துக்கு பின்னாடி இருந்து அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாருல, அவர் தான் வந்து ஜீவாத்மா, இது பரமாத்மா. அவர் தான் வந்து ஜீவாத்மாவுக்கு வந்து சூட்சும உடலில் சக்தி கொடுத்துட்ருக்கார். இந்த சூட்சும உடல் தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்குறாப்ப நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நாங்கள் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி. சரி, இப்போது இந்த சூட்சும உடல் இது சாஃப்ட்வேர் ஆச்சா. இப்போது இதுக்கெல்லாம் என்ன பேர்னா ஞானேந்திரியங்கள்னு பேர். ஞானத்தை கொடுக்குறோம். என்ன ஞானம்? பார்க்குறோங்கிற ஞானம், பார்த்தல்ங்கிற ஞானம்.
அதுவும் ஞானமானா ஆமாம் பார்த்தா தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கேட்டலுங்கிற ஞானம், உணர்தலுங்கிற ஞானம், இதெல்லாம் ஒரு ஞானம். அதுவும் ஞானேந்திரியம். சரி, இது எல்லாமே வந்து என்னன்னா செய்யாமல் பெரும் அறிவு. நாங்கள் எதுவும் வந்து செய்ய வேண்டியதே இல்லை, அது தானே வந்து அது டிசைன் பண்ணியிருக்கார் பகவான். செய்யாமல் தான் பெரிய, செய்யாமையே அந்த அறிவு நம்மளுக்கு இருக்குது. எல்லாமே பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? சூட்சுமமாக இருக்குது. அது சூட்சும உடலாகிய சூட்சுமமாக இருக்குது. சரி, இப்போ இது வந்து இது தனி சமாச்சாரம். ஆனால் இது எல்லாமே எது கட்டுப்படுத்துது அப்படின்னா மனசு தான் கட்டுப்படுத்துது. நீங்கள் வந்து ஒரு ஒரு தோல் இப்படி தொடுறீங்க, மனசு வந்து வேறு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த வலிக்குமா? தொடர உணர்வு வராது. அதுபோல் இந்த 5 சமாச்சாரத்தையும் கட்டுப்படுத்துறது மனம். அதுக்கு வந்து சமஷ்டின்னு பேர். சமஷ்டின்னா உலகம் முழுக்க இருக்கிறது. விஎஸ்டின்னா தனி மனிதன். செல்ஃபோனு, டிவி திரை, அது மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். உதாரணம் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது இது எல்லாமே வந்து சூட்சுமமாக இருக்குது. சரி, இப்போது இதனுடைய ஜென்ரல் ஒரு 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 ஒரே வார்த்தையில் விடையளி அப்படின்னா இதுக்கு பேர் பிரகாசம்னு பேர். இந்த சத்துவ குணம் வந்து எல்லாத்துலேயும் பிரகாசமாக இருக்கும். எவ்ரிதிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக லைட் போடுற மாதிரில பிரகாசம், அது மாதிரி சத்துவ குணம். ஒரு வார்த்தையில் விடையளின்னா அது பிரகாசம்னு பேர். பெரியவங்க அது மாதிரி டிசைன் இது பண்ணி நம்மளுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சத்துவாச்சு. இது எல்லாமே வந்து சூட்சும உடல் தான், எல்லாமே சாஃப்ட்வேர் தான். இப்போ வந்து இறைவன் வந்து உலகத்தை முதல்ல படைத்த போது அவர் சாஃப்ட்வேராக தான் படித்தார். இரண்ய கர்ப்பாட் அப்புறம் சாஃப்ட்வேராக தான் படித்தார். அப்புறம் அதே மாதிரி இதுவும் சாஃப்ட்வேர் தான். எப்படின்னா அந்த ரஜஸ் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கொடுக்குற ஒரு குணத்தோட 5 பூதம் சேர்ந்தனா பேசுதல் வாய் மூலமாக பேசுகிறோம், செய்தல் கை மூலமாக செய்கிறோம், நடத்தல் பாதம் மூலியமாக நடக்கிறோம், மலஜலம் பண்ணுறது பாயுரு அப்படிங்கிற இதை மூலியமாக பண்ணுறோம், உபஸ்தம் அப்படிங்கிற இனவர்த்தி மூலியமாக பண்ணுறோம். இது எல்லாமே செயல் அறிவு, செய்து பெறும் அறிவு. சரி, இது சாஃப்ட்வேர் தான். இது ரெண்டுமே சாஃப்ட்வேர் தான். உள்ளார நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இறைவன் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் உலகத்தை படைத்தார். இப்படி படைச்சிட்டு அவர் என்ன பண்ணார்னா இந்த சூட்சும உடல் இருக்குல்ல, அது போய் வேலை பண்ணணுமல்ல, அதுக்கு ஒரு உடல் வேணும்ல, அதுக்கு ஒரு வீடு வேணும்ல. அதுக்காக என்ன பண்ணார், இந்த தமஸ் அப்படிங்கிற குணத்தோட இந்த 5 பூதம் இருக்குல்ல, அந்த 5 பூதத்தை என்ன பண்ணார், ஒரு கலவையாக பண்ணார். அதுக்கு பேர் பஞ்சீகரணம். பஞ்சீகரணம்னா 5 பூதத்தில் இப்போ வந்து ஆகாசம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் வந்து 50% அது வச்சுக்கும், மீதி 50% மற்ற 4 பூதத்துக்கு பிரித்து கொடுத்துடும். இதே மாதிரி 4 பூதத்துக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகி அதுதான் பஞ்சீகரணம். அப்படி எப்படி பஞ்சீகரணம் ஆகுதோ உடனே அது வந்து நம்மளுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிகிற உலகமாக மாறிடுச்சு. இப்போ பஞ்சீகரணம் ஆனது தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற உலகம். நிலமோ நீரோ ஆகாயமோ, இப்போது இந்த இடத்துல ஆகாயம் இருக்குல்ல, இது கண்ணில் பார்க்க முடியாத ஆகாயம், சூட்சுமமான ஆகாயம். ஆனால் இதில் இருக்கிற ஆகாயம் கண்ணில் பார்க்கக்கூடிய ஆகாயம். இது வந்து உடல், இது வந்து உயிர். இந்த 2 உயிரையும் ஏன்னா 2 விதமாக ஏன் படித்தாருன்னா, இப்போ ரெண்டுமே வேண்டியதாக இருக்குல்ல, ஞானேந்திரியமே வேண்டியதாக இருக்குது, கர்மேந்திரியமே வேண்டியதாக இருக்குது. ரெண்டும் சூட்சும உடலை ஒரு ஸ்தூல உடல் போல வைக்கணும், வச்சாதான் இயங்கும். அதுக்காக இந்த மாதிரி வந்து பஞ்சபூதத்தை வந்து ஒரு கலவையாக்கி பஞ்சீகரணாக்கி அதை வந்து அந்த தமசு உள்ளார பூந்தா அது ஸ்தூல உடல் ஆகிடுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற எல்லா உடல் இதாகிடுது. இப்போது இதுக்கு என்ன விஷயம்னா அடைந்த சுகத்தை விருத்தி செய்தல். நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், சும்மா நிறுத்துறோமா? ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கோம். விருத்தி பண்ணுறது தான் இதனுடைய வேலை.
இதை வந்து ஒரே டைமில் இது சொல்லணுன்னா இதுக்கு பேர் மோகம். மோகம்னா என்னன்னா சரியாக ஒரு சமாச்சாரத்தை இது பூச்சி இது வந்து ஒரு கோல்னு வைங்களேன், இது கோலுன்னு புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறது. ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் பெண்ணுன்னு புரிஞ்சிக்கிறது இல்லை, அவன் வேறு மாதிரி புரிஞ்சிக்குவான். அதுதான் மோகம். அதுக்கு பேர் தான் மோகம். அதாவது தலைகீழாக புரிஞ்சிக்கிறது, அதுதான் மோகம். அந்த மோகத்தில் தான் இருக்குது உலகம். இருக்கா இல்லையா? மோகங்கிறது பெண் மேலே மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மேலேயும் மோகம். ஈச் அண்ட் எவ்ரி திங் மேலே மோகம். இதுதான் மோகம். சரி, ரைட்டு. இப்போது இந்த ஹார்ட்வேர் இது கண்ணுக்கு தெரிகிற உலகம் இருக்குல்ல, இதை வந்து ஆச்சாரனுடைய 2 புக்கில் நீங்கள் சூப்பராக படித்து தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு புக்கு படைப்பா பரிணாமமா அந்த மாதிரி அந்த புக் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து மனிதன் அப்படி இருக்குது. அந்த படைப்பா பரிணாமமா அந்த புக்கில் சின்ன புக்கு தான். அந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி உலகம் உற்பத்தி ஆச்சுன்னு பிரமாதம் எழுதியிருப்பார். அவ்வளோ பிரமாதம் எழுதியிருப்பார். ஒன்று அப்படியே வந்து 13.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சின்ன புள்ளியாக இருந்தது. அப்புறம் 4-5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் வந்து பிச்சுட்டு வந்து ஒரு பூமி ஆகி, பூமி குளிர்விக்கிறதுக்கு என்ன ஆகி, குளிர்விச்ச பிறகு எப்படி வந்து ஃபஸ்ட்டு அமீபா மாதிரி ஒரு செல் ஆகி, ஒரு செல்லு 2 செல் ஆகி, 2 4 ஆகி, அது தன்னைத்தானே பிரதி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பூராமே அந்த படைப்பா பரிணாமமா புத்தகத்தில் இருக்குது. நல்லா படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மனிதன் அப்படிங்கிற புத்தகத்தில் மனுஷன் முதல்ல சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இதான் வந்து இப்போ வர்றான். வந்துட்டு அந்த ஜெர்மனில் தான் நியாண்டர்தால்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கெல்லாம் வந்து நியாண்டர்தால் மனிதன் அதிலிருந்து அப்படியே டெவலப் ஆகி ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு தோன்றிய மனுஷனுக்கெல்லாம் கண்ணு ஒன்று தான் இருந்ததும், 2 கிடையாது, 1 தான் இருந்ததும். அப்படியே அந்த பரிணாம வளர்ச்சியில் 2 கண்ணாக மாறி இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேஜில் நம்ம இப்போ இருக்கோம். அது எல்லாமே வந்து இந்த மனிதனுங்கிற புத்தகத்தில் இருக்குது. இப்போது இந்த சாஃப்ட்வேரை படித்து இந்த ஹார்ட்வேரில் பூத்திருக்கோம். இது பெரிய சமாச்சாரம் தான் சார். இது நம்மளுக்கு வந்து இவர் சொல்லங்காட்டி தான் நம்மளுக்கே தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியுங்களா இவ்வளோ விஷயம்? இது வந்து விஞ்ஞானிகள் ஒத்துக்க மாட்டாங்க. விஞ்ஞானிகள் வந்து இது மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த சைடு மட்டும்தான் விஞ்ஞானிகள் சமாச்சாரமாக இருக்குது. இது விஞ்ஞானிகள் சமாச்சாரம் கிடையாது. இது மெஞ்ஞானிகள் சமாச்சாரம். இது 2 வேதம் தான் சொல்லுது. இது வந்து வேதம் சொல்லாது. விஞ்ஞானிகள் சயின்ஸ் சொல்லுவோம், நிறையா சொல்லும், நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்டு, எல்லாமே சொல்லுவாங்க. இந்த 2மே வந்து ஆச்சாரியன் சொல்லாமையும் சாஸ்திரம் சொல்லாமையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் எப்படி வந்து சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் ஆகி உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது வருது. இது வந்து இப்போது நாங்கள் வந்து இதெல்லாமே குணமூலம் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் குணமூலம். செகண்ட் பாயிண்ட்டு குணலட்சணம். குணத்துக்கு என்ன டெஃபினிஷன்? டெஃபினிஷன்னா டிஃபைன் பண்ணுறது, அதுதான் டெஃபினிஷன். இப்போது ஒரு தாமரை பூ எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பூ எடுத்துக்கோங்க, அது தாமரை பூன்னு சொல்கிறோம். அது சாக் பீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த சாக் பீஸோ அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற தாமரை பூவோ அது உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களிலிருந்தும் வித்தியாசப்படுத்தி நான் தான் தாமரை பூன்னு சொல்லுதில்ல, நான் தான் சாக் பீஸ்ன்னு சொல்லுதில்ல, இதுதான் டெஃபினிஷன். புரிஞ்சிட்டிங்களா? இதுதான் டெஃபினிஷன். அப்போது ஒரு தாமரை பூ எடுத்துக்கொண்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் தன்னை வேறுபடுத்தி காட்டுகின்றது. அது மாதிரி இது வேறுபடுத்தி காட்டுது. ரஜோகுணம் உள்ளவன் வந்து கோபக்காரனாகவும், தமோ குணம் உள்ளவன் சோம்பேறியாகவும், சத்துவகுணம் உள்ளவன் அறிவு அமைதி உடையனாகவும் காட்டுகின்றது. இதுதான் டெஃபினிஷன்.
இப்போது கோபக்காரனாக இருந்தால் அவன் ரொம்ப சாத்வீகமான ஆளப்பா அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நல்ல வந்து ஒரு அறிவாளியை அல்லது வந்து ஒரு சாந்த சொரூபினியாக இருக்கிற நம்ம சுவாமி மாதிரி இருக்கிற ஆளுங்களை ரொம்ப கோபக்காரரையா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதுதான் டெஃபினிஷன். இதுதான் வந்து குணலட்சணம். குணம் மனிதர்களை பிரித்தறிந்து காட்டுவதால் இது குணலட்சணம் ஆகின்றது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்தது குணபந்தனம். பந்தனம்னா கட்டுறது. இப்போது பைண்டிங். இந்த குணபந்தனங்கிறது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து 8 விதமான பொருளை வச்சு மூலவர் உள்ளார வச்சு சுற்றி கட்டுவாங்க. அஷ்டபந்தன கும்பாபிஷேக சிறப்புகள் அப்படின்னு சொல்லி, அதுதான் பந்தனம், கட்டு. அது மாதிரி குணம் வந்து எப்படி பந்தனம் ஆகுது அப்படின்னா, ஒரு குணம் வந்து தன்னைத்தானே பந்தப்படுத்திக்கும். இன்னும் குணம் வந்து 3 குணம் இருக்குல்ல, ஒன்றுக்கு ஒன்று பந்தப்படுத்திக்கும். எப்படின்னா, இப்போது குணங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும் பொருந்தாது, சேத்தன அச்சேத்தன எல்லா பொருள்களுக்கும் பொருந்தும். அந்த மாதிரி அந்த வகையில் இதை வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டா கீழே சேத்தன அச்சேத்தன எல்லா பொருள்களுக்கும் இந்த பந்தனம் இருக்கும், இந்த கட்டு இருக்கும். எப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ இது இருக்குது, மர போல்ட்டு நட்டு, அப்புறம் அதை சுற்றுற ஸ்பேனர். இப்போது போல்ட்டு நட்டு ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று நல்லா வந்து இதாகுதில்ல, ஜாயின் ஆகுதில்ல. அதனுடைய குணம் வேறு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், ஜாயின் ஆகுமா? அதுதான் குணம். நம்மளுக்கு எப்படி குணமோ அது மாதிரி அச்சேத்தன பொருளுக்கும் அது குணம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்பேனர் வந்து திருகும்போது அதை நல்லா திருகி வெளியே எடுக்கிறோம், நட்டை வெளியே எடுக்கிறோம். அப்போ அதுவும் வந்து அந்த குணத்துக்கு ஒத்து போகுது. அப்போது ஒரு குணம் அதே குணத்தில் இருக்கிறது இது பந்தப்படுது. ஒரு குணம் இன்னொரு குணத்துக்கு எப்படி பந்தப்படுத்தும் அப்படின்னா, இப்போது கல்யாண விசேஷத்தில் வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது மாப்பிள்ளை ரொம்ப கோபக்காரர் இருக்கார், என்ன பண்ணலாம், ஜாதகமும் பொருந்த மாட்டேங்குது அப்படின்னா ஜோசிகர் என்ன பண்ணுவார், அந்த குணத்தை பார்ப்பார். பொண்ணு சாத்வீகமான குணமா, சரி ரைட்டு, அனுசரித்து போயிடும். கொஞ்சம் புருஷன் கோபக்காரர் இருந்தாலும் ரஜோகுணம் இருந்தாலும் சாத்வீக குணம் இருக்கிற அந்த குணபந்தம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே குணமும் பைண்டிங் ஆகும், தன்னைக்கு தானே பைண்டிங் ஆகிடும். இன்னொன்று வந்து ஒரு குணம் இன்னொரு குணத்துக்கு பைண்டிங் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. லௌகிக விஷயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நாம் வந்து வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகலாம். வேறு ஒன்றும் இல்லை. அது ஒத்த கருத்துன்னா ஒத்த கருத்து வந்து வரமே வராது. ஒத்த கருத்து சிலதான் வரும், பலது ஒத்த கருத்து வராது. ஆமாம், அதுதான். ஆமாம், சரி. சத்துவ குணம் வந்து தூய்மை அறிவுடையது. இந்த சத்துவ குணம் வந்து எப்போ பார்த்தாலும் சுத்தமாகவே இருக்கும். சத்துவ குணம் இருக்கிறவங்க பாருங்கள், சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஃபுல் ஒயிட்டு. வீட்டில் வந்து நல்லா கூட்டு, அங்கே இங்கே இருக்குது இது இருக்குது, கூட்டு நான் கூட்ட சொல்கிறேன், ஏன் கூட்டவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சுத்தமாக வச்சுக்குவாங்க. தன்னைத்தானே பைண்டிங் பண்ணிக்குவாங்க. எப்பயும் அதுலேயே தான் இருப்பாங்க. சாத்வீக குணம் இருக்கிற சில ஆளுங்க இப்படியே தான் இருப்பாங்க. அதே மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன தான் அது இதுலேருந்து எதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? ஆனால் சிலர் மட்டும் சார் மாதிரி ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க. என்ன படிச்சிருக்கார் சார், இன்டர்நேஷ்னலில் நிறையா கண்ட்ரி போயிருக்காரு. இதே வந்து வேறு ஆள் இருந்துன்னு வச்சுங்களேன், அவன் பாட்டுக்கு ஜாலியாக 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஜம்முன்னு இருப்பாங்க. ஆனால் சார் வந்து இதுக்கு வந்துட்டார், இந்த பக்கம் வந்துட்டார்.
அதாவது எதுக்கு வரணுமோ அதுக்கு கரெக்டாக வந்துட்டார். அது மாதிரி சாத்விக குணம் வந்து இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆன்மீக வழியில் போகிறாங்கல்ல, அவங்களும் சாத்விக குணம் இருக்கிறவங்க தான் ஆன்மீக வழியில் போவாங்க. போச்சோன்னா பார்த்தாலும் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மூட்டை நிறைய பூ வாங்கிட்டு வருவார். பூ வாங்கிட்டு வந்து அந்த இதில் இருக்கிற அத்தான சாமிக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். நான் தினம் பார்ப்பேன், தினம் ஒரு மூட்டை நிறைய பூ வாங்கிட்டு வருவார். வேறு எதுவும் பண்ணவே மாட்டார். இது அதுதான் அது 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 அடுத்தது வருது. நீங்கள் வந்து சத்துவம்னா பியூர் சத்துவமாக இருந்தால் இயங்கவே இயங்காது. சத்துவத்தில் ரஜஸ் மிக்ஸ் ஆகும். எப்பயுமே வந்து உலகத்தில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். மிக்ஸ் ஆகாமல் வரவே வராது. நாம் சொல்லும்போது சத்துவம்னு சொல்லுவோம், ஆனால் அது ஆக்ஷனில் வரும்போது உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். மிக்ஸ் ஆகாமல் வரவே வராது. அந்த மாதிரி சத்துவம் வந்து ஒன்றுக்கு ஒன்று அதிலே பைண்டிங் ஆகிடும். இதுதான் குணபந்தம். அதே மாதிரி ரஜஸ் இருக்குல்ல, ஆசை பற்று விருப்ப வடிவனானது, இதெல்லாமே இருக்கும். திருஷ்ணா அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அது பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. திருஷ்ணா அப்படின்னா உங்ககிட்ட இல்லைப்பா, அதனால் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இல்லாதது யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட ப்ளூ ஜாகர் இருக்குது ஒன்று 12 கேரட்டு, இது யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கு அப்படி பெருமையாக காமிச்சுக்குவாங்க. இது வந்து நமக்கும் இன்னொருத்தருக்கும் பைண்டிங் பண்ணுறது. இது வந்து தமஸ்லேயும் ரஜஸ்லேயும் இருக்கும். சத்துவத்தில் வந்து தன்னைத்தானே தான் இருக்கும். சத்துவத்திலையும் ரஜஸ்லையும் தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று பைண்டிங் ஆகும். அதே மாதிரி ஆசங்கம், இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆசங்கம், உன்னிடம் இருப்பது வேறு யாரிடம் இருக்கக்கூடாது. உன்னிடம் ஃபஸ்ட்டு சொன்னது உன்னிடம் இல்லாதது எவரிடம் இருக்கக்கூடாது. இப்போ இது சொல்கிறது உன்னிடம் இருப்பது வேறு யாரிடம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி. சரி, அடுத்தது தமஸ். தமஸ் வந்து அஞ்ஞானம், உடல் பற்று, வீண் செயல், ஆலசியம். ஆலசியம்னா சோம்பல். பொதுவாக இந்த குணம் இருக்கிறவங்க வந்து அதிலே தான் இருப்பாங்க, சோம்பல்லே தான் இருப்பாங்க. அப்படியே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க பாருங்கள் 2-3 பீர் அடிச்சுட்டு அப்படியே அப்படியே இருப்பாங்க. என்னடா ஏதாவது பேசுகிறா, ஒன்றும் இல்லை சாமி, அதுதான் என்னென்னு வாங்கி கொடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் தமசனுடைய 100% வெளிப்பாடு. அது மாதிரி இந்த குணபந்தம் தன்னைத்தானே கட்டிக்குது, இன்னொன்றிலையும் கட் ஆகுது. அதுதான் குணபந்தம். சரி, குண ஆதிக்கியம். குணம் எப்படி ஆதிக்கம் பண்ணும், எப்படி தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த குணம் தூக்கலாக இருக்கோ அந்த குணத்தினுடைய ஆதிக்கம் வரும். இப்போது குழந்தை பிறந்த உடனே சத்தம் போடுது, அது வந்து பால் சாப்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட பால் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுது. மறுபடியும் அழுகுது, மறுபடியும் அம்மாக்கிட்ட பால் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்குது. இது வந்து தாமச குணம், குழந்தைக்கு தாமச குணம். அப்புறம் பாலப்பருவமும் யவனப்பருவமும் துடிப்பாக இருக்கிறது, ஆக்ஷன், விளையாட்டு அப்படி இருக்கிறது. இது பாலப்பருவம். படிக்கும் பருவம் சாத்விக குணம், எப்பவும் படிச்சுட்டே இருக்கிறது, பிரெயின் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது ஒரு மனுஷனுக்கு அந்த 3 பருவத்துலேயும் எந்த இது தூக்கலாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கலைனாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இந்த சத்துவம் ரஜஸ் எப்படி தூக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். சரி, அதே மாதிரி விடியற் காலையில் சாத்விக குணம் இருக்கும், மன ஒருமைப்பாடு இருக்கும். அப்புறம் ஒரு டிசிஷன் பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், டிசிஷன் மேக் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது வந்து விடிய காத்தால் தான். என்டி ராமராவ் இருந்தார்ல, அவர் ஆந்திரா எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் 4 மணிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டுடுவார். அவன் பிச்சு உதறிட்டு பூரா பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு 4 மணிக்கு போயிடுவாங்க ஃபைல் எடுத்துக்கிட்டு. அப்போ அவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? இவரு 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு ரெடியாக இருப்பார். அந்த அதிகாரிகள் எல்லாருமே அவங்களும் 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு
பின்ன அப்படியே ஜல்வாயோட போக முடியுமா? என்டிஆருக்கு எடுத்து அப்படியே சத்து போட்டுவிடுவார். அவரும் நல்லா நாம போட்டுக்கிட்டு க்ளீனாக என்டிஆர்கிட்ட வந்து இது ஃபைல் காமிப்பாங்க. அப்போ அவர் டிசிஷன் எடுப்பார், க்ளீனாக எடுத்துருவார். அந்த மாதிரி இடங்கிறது தான் இந்திரா காந்தியை விரல் விட்டு ஆட்டினார்ல. இந்திரா காந்தி வந்து என்டிஆர் என்ன வந்து இது பண்ணார், இது பண்ணாமல் பழைய ஆளுங்களுக்கும் தெரியுதா சார் உங்களுக்கு? அது மாதிரி டிசிஷன் மேக்கிங் வந்து உங்களுக்கு சாத்வீக குணம் நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதை வச்சுக்கிட்டு நாம் வந்து டிசிஷன் எடுக்கலாம். நம்மளுக்கு சாத்வீக குணம் எப்போ வருது, எந்த டைம் வருது நம்மளுக்கே தெரியும். அல்லது வந்து அது விடிய காத்தால் டைம் அந்த மாதிரிலாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பெரியவங்க வந்து இது மாதிரி செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இரவு வந்து தமஸ், உறக்கம், அது தூக்கம் தான் எப்பயுமே. அப்போ போய் நாங்கள் வந்து ராக்கோழி மாதிரி ஒழிச்சிட்டு இருக்க முடியும். இப்போ இருக்காங்க ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து விடிய காத்தால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து 4 மணிக்கு ஸ்விக்கி கொண்டு வந்தான். என்னப்பான்னா சிக்கன் பிரியாணி சார் அப்படின்னா. 4 மணிக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க சார். விடிய இருக்குது. இதெல்லாம் வந்து ராட்சச குணம், தாமச குணம் இல்லை. தாமச குணத்தில் இருக்க வேண்டியது ராட்சச குணத்தில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க ஐடி பீப்புள்ஸ், அந்த மாதிரி இருக்காங்க. ஐடி பீப்புள் மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்காங்க. யார் இருக்காங்க, யார் எந்த புத்தில் எந்த பாம்பு யாருக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி இப்போ நிலவரம் இருக்குது. அது மாதிரி சத்வம், ரஜஸ், தமஸ், எஸ்ஆர்டி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். சத்வம் மேலோங்கி இருக்கிறப்ப ரஜஸும் தமஸும் கீழே இருக்கும். ரஜஸ் மேலோங்கி இருக்கிறப்ப சத்வமும் தமஸும் கீழே இருக்கும். அதே மாதிரி தமஸ் மேலோங்கி இருக்கிறப்ப சத்வமும் ரஜஸும் கீழே இருக்கும். இது பொதுவான விதி, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 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 இது ஒரு ஒரு குணம் தூக்கலாக இருக்குன்னா மற்ற ரெண்டும் அடங்கி போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம். ஓகே, அடுத்தது சொல்லுங்கள் சாமி. நீங்கள் ஒருத்தர் கேரக்டரைஸ் பண்ணும்போது நம்ம இந்த குணங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக செய்கிற குணங்களை வச்சு நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். சோம்பேறி ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் சாமி. வந்து ஆக்ஷன் ஓரியன்ட், நட்சத்திரம், பிராமணன் அல்லது சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் 3 குணமும் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் குணம் அது ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தால் அவர் அந்த கேரக்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆமாம், அது அவனுக்கு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் குணம் மட்டும் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிறதுக்கு அது ஜெனட்டிக் காரணமா இல்லை அது வந்து பிராரப்தமா, அது அப்புறம் பேசலாம், அது பின்னாடி பேசலாம். எனக்கே நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நானும் இது மாதிரி தான் வந்து ஆச்சாரியன்கிட்ட கேட்டிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணால் வந்துட்டோம், அது பின்னாடி வச்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து குணலிங்கம். லிங்கம்னா அடையாளம். இது வந்து இண்டிகேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல காட்டி கொடுக்குறது. லிங்கம்னா வச்சு பூஜை பண்ணுறது அந்த லிங்கம் இல்லை, இது வந்து காட்டி கொடுக்குறது, அடையாளம் காட்டி கொடுக்குறது. ஆமாம், இது வந்து இந்த 3 குணங்களுக்கும் நம்முள் எப்பயுமே வந்து 3 குணமும் நீர் பூத்து நெருப்பாக தான் இருக்கும். அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வரும்போது அது டக்குன்னு சொல்லி அப்படி பாம்பாட்டம் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கும். படையெடுத்த பாம்பாட்டம் எப்படி நிற்கும். சத்துவம் வெளிப்படும் போது மூளை முழுமையாக வேலை செய்யும். நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எனக்கு நல்ல பிரெயின் ஒர்க் பண்ணுது அப்படின்னா சத்துவம் தூக்கலாக இருக்குன்னு அர்த்தம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை விஷயம். அதே மாதிரி ரஜஸ் வெளிப்படும்போது பேராசை, தன்னலம், காமம், அமைதியின்மை எல்லாம் இருக்கும். இதில் வந்து போய் சீலை பர்ச்சேஸ் பண்ணும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போகிறாங்க. புருஷன் வெளியில் இருக்கான், இப்போ பொண்டாட்டி வந்து 25 சீலை எடுத்து போட்டு 25 ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ரஜோ குணம் தான், ஆளுக்கால் சண்டை வந்துடும். இது மாதிரி ஆப்போசிட் ஜெண்டருக்கும் வச்சுக்க வேண்டியது தான். தெரிஞ்ச உதாரணத்தை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை.
சரி, டிவி பார்க்கும்போது இதே தான். நான் சேனல் மாற்றுறேன், நீ சேனல் மாற்று, ஒரு ரகலை, ஏதோ ஒரு ரகலை வந்துட்டோம். தமஸ் இதனுடைய வெளிப்பாடு டெக்னிக்கல் வேர்டு. அப்பிரகாசம் கவனிக்க முடியாமை, அப்பிரவருத்தி தள்ளி போடுதல், பிரமாதம் அதான் ஏற்கனவே சொல்கிறது கவனக்குறைவு. பிரமாதம் சூப்பர் பிரமாதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிரமாதம் இல்லை, நாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். பிரமாதம்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம், சிம்பிளாக. ஆமாம், அதை தான் எங்கள் பிரமாதம் சொல்லிகிட்ருக்கோம். மோகம் தலைகீழாக புரிஞ்சிக்கிறது. அந்த பொண்ணு வேணாண்டா, அந்த பொண்ணே தான் வேணும், அவனுக்கு அப்படியே இது மோகம். அது ஏன்னா நாம் வந்து சொல்கிறது தலைகீழாக புரிஞ்சுக்கிட்டான், அதுதான் மோகம். இது வந்து குணலிங்கம், இண்டிகேட்டர், குணத்தை காமிச்சு கொடுக்குது. சரி, அடுத்தது இந்த குணங்கள்லாம் வந்து இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும், ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா இருக்குது. குணத்தால் பரலோக லாபம். இங்கேயே காணோம், பரலோக லாபம் என்னதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இகலோக லாபம் இருக்குது, அதை அடுத்து வர்றேன். முதல்ல பரலோக லாபம் தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதை வச்சு சொல்லிடுறாங்க. குண பரலோக லாபம். சரி, குண பரலோக லாபம்னா சத்துவ குணத்தில் நீங்கள் உசுர் விடும்போது மறுஜன்மம் வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பீங்க. அதுக்கு பேர் வந்து யோக பிரஷ்டன்னு சொல்கிறார். அதாவது இதில் பகவத்கீதையில் தான் கிருஷ்ணர் வந்து நல்ல யோகத்தில் இருந்துட்டு அவன் வந்து முக்தி அடையல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் இறந்து போயிடுறான். அவன் அதுக்கு பேர் யோக பிரஷ்டன். அவன் அடுத்தது வந்து ராஜகுமாரனை பிறப்பான். அசோக சக்கரவர்த்தி பையன் பிறந்த அது மாதிரி, புத்தர் மாதிரி, அது மாதிரி சின்ன ராஜகுமாரனை பிறப்பான். அல்லது வந்து ஒரு குடிசையில் அவன் பிறந்தவுடனே அம்மா அப்பா சத்து போயிடுவாங்க, அவன் பெரிய யோகி ஆகிடுவான். அது மாதிரி நிறையா வந்து உதாரணம் நிறையா இருக்குது. அது மாதிரி ஆகும், அது மாதிரி ஆகும், இல்லை இது மாதிரி ஆகும். அது மாதிரி சத்துவ குணம் இருக்கும்போது அவனுடைய அடுத்த பிறவி வந்து அடுத்த பிறவியில் போயிடுவோம். சிலது வந்து பிறந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வயிற்றுலேயே இருந்துட்டு ஒரு 5 மாதம் 6 மாதத்துலேயே அது மாதிரி கூட போகிறது உண்டு. அது மாதிரியும் இறைவனுடைய செயல் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது, எப்படி மட்டும் நடப்பாங்க. ஏன்னா பலன் கொடுக்குறது அவர் தான், நாம் செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. பலன் எந்தெந்த டைமுக்கு எப்படி தந்தால் அவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாமி கும்பிடுறோம், ஒன்றுமே நல்லதே பண்ண மாட்டேங்கிறாருன்னா உனக்கு எது நல்லதுன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். நீ வந்து பாதாம் அல்வா சுகர் 400 இருக்கும்போது பாதாம் அல்வா கேட்டால் கொடுக்க மாட்டார். அது அவருக்கு வந்து எப்பப்போ கரெக்டாக கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுத்துருவார். அதுதான் அவருக்கு நல்லது தெரியும். அது மாதிரி அவர் நல்லது எது உனக்கு எது நல்லதோ எந்த டைம் நல்லதோ அதை அப்படி கொடுத்துருவார். அப்புறம் ரஜோ குணத்தில் உயிர் விடும்போது மறுஜன்மம் வந்து அதே வியாபாரியாக இருந்து வியாபார குடும்பத்தில் பிறப்பான். இப்போது வந்து தீருபாய் அம்பானி குடும்பத்தில் அனில் அம்பானி 2 பேர் பிறந்தாங்கல்ல, அவன் பையனும் அதே மாதிரி தான் இருக்கான். அது மாதிரி இந்த ரஜோகுணம் ஃபுல்லாக மேலோங்கி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து பனியா குடும்பத்தில் தான் பிறப்பாங்க. சிலது வித்தியாசப்படலாம். தமோ குணம் அவங்க அது உயிர் விடும்போது அது என்ன ஆகுன்னா அடுத்த ஜென்மம் நண்டு தவளை போன்ற 3 ஜந்துக்களாக பிறப்பார்கள். பகவான் சொல்கிறார். இது வந்து நான் வந்து இது ஷிரடி சாய்பாபா இருக்கார்ல, அவருடைய ஒரு இதில் ஒரு தடவை படிச்சிருக்கேன், அல்லது யூடியூப்பில் கேட்டிருக்கேன். அவர் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பாம்பும் தவளையும் வந்து சண்டை போடும். பாம்பு வந்து தவளையை பிடிச்சி இது கடித்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். அது வந்து சண்டை போட்டு தலைகள் இது இப்போ தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவர் திரும்பி பார்ப்பார், ஷிரடி பார்த்து சாய்பாபா பார்த்துட்டு பேர் சொல்லி கூப்பிடுவார், போன ஜென்ம பேர் சொல்லி கூப்பிட்டு, டேய் உள்ளாரப்போ உங்கள் சமாச்சாரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்பு உள்ளார போய்டும். அது தெரியுது, அவர் ஆத்மா கிட்ட தான் பேசுகிறாரு. அது பாம்புக்கு வந்து காது கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி பேசுவார்? பேசுகிறது அது கேட்குமா? கிடையாது. ஆத்மா பேசும், அப்படி பேசலாம்.
நீங்களும் ஆத்மா கிட்ட பேசலாம், அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருந்தால் பேசலாம். அந்த போன பிறவி சமாச்சாரத்தை வந்து அவர் கரெக்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தாமச குணம் இருக்கும்போது அந்த மாதிரி ஈன ஜந்துக்களாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி குண பரலோக லாபம். சரி, அடுத்தது குண இகலோக லாபம். இப்போ இருக்கும்போது சொல்லையா நீ வந்து பரலோகத்துக்கு போயிட்ட அப்படின்னா இப்போ இருக்கும்போது சொல்கிறாரு. எப்படின்னா ரஜோ தமோ குணங்களால் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு உண்டான பயன்கள் இல்லை, ரஜோ தமோ குணம். ஆனால் சாத்விக குணத்தில் இருக்குது. சாத்விக குணம் இருக்கும்போது தகுந்த குரு கிடைப்பார், நல்ல சாஸ்திர ஞானம் நம்மளுக்கு வந்து ஓதலாம். இது மாதிரி ஆத்ம வித்யாலயத்தில் வந்து இதெல்லாம் கேட்கலாம், நல்லா படிக்கலாம். சரி, ஆச்சாரியா ஆகலாம், அது சாமி சொல்லியிருக்காருல, ஆச்சாரியா ஆகலாம். சரி, ரைட்டு. இதோட பெரிய சமாச்சாரம் என்னென்னா, நீங்கள் வந்து பிரம்மத்தை சாமி வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு. இதுதான் ஏன் பிரம்மம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை அனுபவிச்சிங்களா தெரியாது, நம்ம பழைய ஆளுங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஏன் பிரம்மம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக மென்ஷன் பண்ணுவார், நாம் புரிஞ்சுக்கணும், காமிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வந்து அனுபவிக்கணுமில்ல, அதை வந்து அறிவில் தெரிஞ்சுக்கிட்டதை உணர்வில் கொண்டு போகணும். இன்னும் நம்ம கொண்டு போகல. உணர்வில் கொண்டு போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரம்மம் அப்படிங்கிற சமாச்சாரம் வந்து உணர்வு மூலியமாக இருந்தால். ஏன்னா அறிவு உணர்வாக தான் இருக்கார் பகவான். உணர்வாக தான் படைச்சிருக்கார் பகவான். ஃபஸ்ட்டு படைக்கும்போது ஜீவர்களை உணர்வாக தான் படைத்தார், அறிவாக படைக்கலை. பிறந்த குழந்தை சத்தம் போடுது, பால் குடிக்குது, இதெல்லாம் உணர்வு தான், உணர்வின் வெளிப்பாடு தான். அப்போ வந்து நீங்கள் உணர்வு வந்து இருந்தால் அதில் அந்த சத்துவ குணத்தில் இருந்து அந்த அந்த என்னது பிரம்மம் அப்படிங்கிறத ஆச்சாரியன் காமிச்சு கொடுக்கும்போது அந்த உணர்வு பூர்வமாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து என்ன பயன் அப்படிங்கிறத சொல்கிறார். என்னன்னா 100 மனுஷ ஆனந்தம். மனுஷ ஆனந்தம்னு என்னன்னா 80 வயசு வரைக்கும் பொண்டாட்டி புள்ள எல்லாம் வந்து சௌக்கியமாக இருக்கணும், பேரம் பேத்தி எல்லாமே. அப்புறம் அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை க்ஷேத்திராடனும் போயிருக்கணும். அதே மாதிரி ஃபாரின் பூரா போயிருக்கணும். சபேசன் சார் பூரா ஃபுல்லாக சுற்றி அடிச்சிருக்காரு. ஃபாரின் பூரா போகணும். போயிட்டு அப்புறம் அவருக்கு வேண்டிய எல்லா கார், ஆடி கார், அது இது எல்லாம் இருக்கணும், வித்தை இருக்கணும். உங்களுக்கு 80 வயசுலேயும் பாதாம் அல்வா சாப்பிடணும். இது மாதிரி அப்போ வந்து சுகரில் இருக்கக்கூடாது. அது மாதிரி முழங்கால் வலி இல்லாமல் நல்லா நடக்கணும். வந்து மருமகள் வந்து சண்டை போட முடியாமல் இருக்கிற அளவுக்கு நாம் நல்லா நடக்கணும், போகணும், வரணும். இது மாதிரி எல்லா சமாச்சாரமும் ஃபுல்லாக பூர்த்தியாக இருந்தால் ஒரு மனுஷ இன்பம், ஒரு மனுஷ இகலோகத்தில் ஒரு மனுஷ இன்பம். இது மாதிரி 100 மனுஷ ஆனந்தம் வந்து ஒரு மனுஷ கந்தர்வ ஆனந்தம். கந்தர்வன்னா மேலே இருக்கிற ஒருத்தர் பேர் கந்தர்வன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. நம்மெல்லாம் புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கோம், இது கந்தர்வன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஒரு மனுஷ கந்தர்வ ஆனந்தம், 100 மனுஷ கந்தர்வ ஆனந்தம், ஒரு தேவ கந்தர்வ ஆனந்தம் இருக்கு. சரி, 100 தேவ கந்தர்வ ஆனந்தம் ஒரு நீண்ட கால பித்ருலோக வாசி. பித்ருலோகன்னு ஒன்று இருக்குது மிடில், கீழே பாதாள, அதல விதல சுதல தலாதல பாதாள, அப்படி கீழே 7, மேலே வந்து பூஹு பூஹ சுவக மகக தபக சத்திய, அது மாதிரி மேலே 7 இருக்குது. மிடில் வந்து ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பித்ருலோகம். அங்கே போய் தான் வந்து ஒரு மந்திர ஆலோசனை பண்ணி திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போனால் அங்கே கொண்டு போய் போட்டுடுவாங்க. எமர்ஜென்சி வார்டில் போட்டு கொஞ்சம் சாந்திப்படுத்தி இருப்பா அப்படின்னு சொல்லி சாந்திப்படுத்தி அதுக்கப்புறம் தான் சமாச்சாரம் சொல்லு அப்படின்னா, நான் இத்தனை பேரை வந்து சாவடிச்சிருக்கேன், இத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவனே சொல்லுவான். நாம் சொல்ல விடுதலை, அவனே சொல்லுவான். சொல்லிவிட்டா சரி அதுக்கு தகுந்தாப்புல உனக்கு இது இருக்குப்பா, பூரா சூப்பர் கம்ப்யூட்டரில் போட்டு உனக்கு இதுதான் சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி மேலேயோ கீழே அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து நீண்டகால பித்ருவாசி.
சரி, ஒரு நீண்ட கால பித்ருவாசினுடைய ஆனந்தம் ஒரு பிறவி எடுக்காத தேவலோகவாசி, அவன் பிறவியே எடுக்க மாட்டான், ஒரு தேவலோகவாசி, அவனுடைய ஆனந்தம் ஒரு பிறவி எடுக்காத தேவலோகவாசி. சரி, 100 பிறவி எடுக்காத தேவலோகவாசி, 100 கர்ம தேவதைகள், 133 கோடி தேவர்கள். கர்ம தேவதைகள்னால் யாருன்னா, நாம் போகிறோமல்ல, நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. நீ இங்கேருந்து அந்த லோகத்துக்கு போ, நீ இங்கேருந்து இந்த லோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதுதான் கர்ம தேவதைகள். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரியிலலாம் வந்து சாப்பாடு போடுறது, துணிமணி கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அவங்களாம் கர்ம தேவதையாக இருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரையும் இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய கர்மானுசாரமாக மேலேயோ கீழே போயிடுவாங்க. அது மாதிரி அந்த கர்ம தேவதைகள் வந்து 133 கோடி தேவர்கள், 100 கர்ம தேவதைகள், 100 பிறவி எடுக்காத தேவலோகவாசிகள், இந்த 3 பேர் சேர்ந்தது தான் ஒரு இந்திரனுடைய ஆனந்தம். இந்த 33 கோடி தேவர்கள்னால் யார் யாருன்னா, 8 வசுக்கள், அஷ்ட வசுக்கள், ருத்ரர்கள் 11, ஆதித்யர்கள் 12, அஸ்வினி தேவர்கள் 2, மொத்தம் 33. இந்த 33 தேவர்கள் தான் அவங்க வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வச்சுக்கிட்டாங்க, அது கோடிக்கணக்கான பேர் வச்சுக்கிட்டாங்க. 33 கோடி தேவர்கள். இந்த 3 டைப்பு சேர்ந்து ஒரு இந்திரன் ஆனந்தம். அது மாதிரி 100 இந்திரன் ஆனந்தம், ஒரு பிரகஸ்பதி ஆனந்தம். பிரகஸ்பதினா தேவகுரு, அசுரகுரு வந்து சுக்கராச்சாரியார், தேவகுரு வந்து பிரகஸ்பதி. சரி, 100 பிரகஸ்பதி ஆனந்தம், ஒரு பிரம்ம ஆனந்தம். பிரம்மானந்தம் நீங்கள் சொன்ன என்ன சொன்னீங்க, இது ஹிரண்ய கர்ப்பா அவர். சரி, ஒரு பிரம்மத்தை அறிந்த மனித ஆனந்தம், 100 பிரம்ம ஆனந்தம், ஒரு பிரம்மத்தை அறிந்த மனித ஆனந்தம். இதுதான் ஒரு இகலோகத்தில் ஒருத்தன் வந்து பிரம்மத்தை அறிஞ்சு அவன் உணர்வுபூர்வமாக அறிஞ்சிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அவனுக்கு எப்பேற்பட்ட சுகம் இருக்குன்னு இகலோக இன்பத்தை வந்து சொல்கிறார். அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நாம் இருந்தால் இது எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி. சரி, இதுவே அல்டிமேட், வேறு எது இதுக்கு மேலே கிடையாது. சரி, அடுத்தது தான் இருக்கிறதுலே டாப். நீங்கள் கேட்டது எப்படி நாங்கள் வந்து குணத்தை மாற்றுறது, நம்ம குணம் வந்து நம்மளுக்கு ராட்சச குணம் இருக்குதுன்னு தெரியுது, அது எப்படி எப்போ மாற்றுறது, கொஞ்சம் அதை சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. ஓகே, சரி, குண அத்தியாயம், அதாவது குணத்தை எப்படி மாற்றுறது. இப்போது தாமச குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூக்கம், தள்ளி போடுதல், சோம்பல், இது மாதிரி தாமச குணம் இருந்தானா அவன் என்ன பண்ணுமா, கடமை உணர்வோடு கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் சொல்லலை, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், கடமை உணர்வோடு கர்மயோகமாக செஞ்சுக்கிட்டே இருந்த. கர்மயோகம்னா தெரியுது உங்களுக்கு, தெரியுதில்ல சார், கர்மத்தை பலன் இல்லாமல் செய்கிறது தான் கர்மயோகம். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன், அப்போ எப்படி அவன் பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி புஸ்தகத்தை படிக்கும்போதோ அதில் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எதாவது இருந்தான்னா நீங்கள் ஒரு புத்திமதி சொல்லலாம், இப்படிலாம் இருடா, அடுத்த பிறகு இது மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லலாம். அதுக்காக சொல்கிறது தானே வழி, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே வந்து அது மாதிரி தூக்கம், தள்ளி போடுதல், சோம்பல் இருக்கிறவன் இதை படிப்பானா? படிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு படிக்கிறதுக்கு இது வந்து கேட்குறதுக்கே புத்தி வராது. நாம் வந்து கேட்கும்போது அவனுக்கு எடுத்து சொல்லலாம் இதுதான் விஷயம். அப்போ அந்த மாதிரி கர்மயோகம் பண்ணும்போது தாமச குணத்திலிருந்து அவன் ரஜோகுணத்திற்கு வருவான். சரிப்பா, ரஜோகுணத்துக்கு வந்துட்டான். ரஜோகுணத்தில் இருக்கிறவன் எப்படி வந்து சத்துவகுணத்துக்கு போவான் அப்படின்னா, தியானம், ஜபம், பாராயணம், விரதம், இது மாதிரி எல்லாம் இருக்கணும். இருந்துக்கிட்டே இருந்தோன்னா அப்போது அனுபவ அறிவு எப்போ பார்த்தாலும் அந்த இவன் அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், இது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அனுபவ அறிவிலிருந்து எப்போ அறிவு நாட்டத்துக்கு வர்றானோ அப்போ சாத்விக குணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அறிவு நாட்டத்தில் இருக்கீங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம், அப்போ சாத்விக குணத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அல்லது சாத்விக குணத்துலேயும் இருக்கலாம். அப்போது அந்த ரஜோ குணத்துலேருந்து சாத்விக குணம் போகிறதுக்கு இந்த மாதிரி ஜபதவம் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கணும். மௌனத்தை கடைப்பிடிக்கலாம்.
மௌன விரதம் சூப்பர் சமாச்சாரம். மௌனம்னா பேசாமல் இருக்கிறது மட்டும் மௌனம் இல்லை, மனசால் பேசக்கூடாது. மனசு வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரே இடத்துல இருக்குது, அதுதான் வந்து மௌனம் வழியை. பேசாமல் லிப்ஸ் இல்லை, உள்ளதான் பேசக்கூடாது அந்த மாதிரி. சரி, சத்துவ குணத்தின் விளைவாக கிடைக்கும் ஆனந்தத்திலே மூழ்கி விடாமோ அவன் சத்துவ குணத்தில் வந்து அவன் போயிட்டான்னு வச்சிங்களேன். அது மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் கோயில் அல்லது வந்து புத்தகம் படிக்கிறது அல்லது வந்து ஒரு ஆன்மீக விஷயம்னா எப்போ பார்த்தாலும் விசிஷ்டாத்வைத்தம் இருந்தால் துவைத்தத்தில் இருந்தால் வேறு இதுக்கு போயிட்டே இருக்கிறது. அப்படி இல்லை, ஒரு அல்டிமேட் பொசிஷன் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அதை பிடிச்சி போயிடணும். அதுதான் வந்து சத்துவ குணத்திலிருந்து தாண்டி வர்றது. குணத்தை வந்து குணத்தை கடத்தல். ஆமாம், குண அத்தியாயம் இதுதான் இருக்கிறதுலேயே டாப்பு. ஏன்னா நம்மளுக்கு தான் வேணும், ஏன்னா நம்மளும் அதில் தான் இருக்கோம், அதுதான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். நாம் அதிலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அந்த சாப்டரு 14வது சாப்டர் நல்லா படிக்கணும், படித்த மாதிரி நடக்கணும். அப்புறம் ஆச்சாரியனுடைய பகவத்கீதை 90 எபிசோடு 97, 98, 99, 100 நல்லா கேட்கணும், கேட்டுட்டு அது பிரகாரம் நடக்கணும். இதெல்லாம் விஷயம். இது மாதிரி இருந்தோன்னா குணத்தை கடக்கலாம். குண அத்தியாயம் குணத்தை மாற்றுவது. இப்போது குணாதீதம், குணத்தை கடந்த பிறகு 3 குணமும் இருக்கக்கூடாது, அவன் தான் ஞானி. சரி, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, முக்குணங்களின் விளைவாக ஏதாவது நல்லது கெட்டது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்துச்சுன்னா அதில் வந்து சந்தோஷப்பட மாட்டான். அதே மாதிரி இந்த முக்குணங்களின் விளைவாக நல்லது கெட்டது வராமல் இருந்தேன்னா ஏன் வரலன்னு கேட்க மாட்டான், வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான், வரலனாலும் கோவப்பட மாட்டான். இந்த மாதிரி பொசிஷன் தான். கல் தங்கம் 2 அவனுக்கு ஒன்றே தான். நண்பர் பகைவர் கிடையாது. நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் அந்த இடத்துல வராது. இந்த அகம்பாவம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நான் தான் செஞ்சேன் இருமா போட, அது இல்லை. நான் செஞ்சேன்னு சொல்லி சாத்வீகமாக சொன்னாலும் அது அகம்பாவம் தான். அகம்பாவம்னா நாங்கள் வந்து மிஸ்டேக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கர்த்தத்துவம் இல்லாமல் இருக்கணும். யூஆர் ரைட், கர்த்தத்துவம் இல்லாமல் இருக்கணும். சரி, ரைட்டு. இப்போது மானம் அவமானம் அவனுக்கு இருக்காது, கொஞ்சம் கூட மானமே இல்லையா. அவன் வந்து இவ்வளோ வந்து உனக்கு வந்து அவமானப்படுத்துகிறான், உனக்கு கொஞ்சம் கூட மானம் இல்லையா, அப்படியே சொரணை கெட்டு போய் அப்படியே உட்காந்துருக்கிய அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவர் சொன்னால் அதை கேட்க மாட்டான். சொன்னால் சொல்லிட்டு போ, ஏன்னா அது அவருக்கு இல்லை. அப்படியே தான் இருப்பாங்க. மான அவமானம் கிடையாது, அப்படியே தான் இருப்பாங்க. சரி, ரைட். அவனுக்கு குரு பக்தி மேலோங்கி இருக்கும், எப்பயுமே சூப்பராக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து குணத்தை கடந்தவனுக்கு, குணாதீதனாக இருக்கிறவனுக்கு. சரி, அப்போ எல்லாமே வந்து மனசு சம்மந்தப்பட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஆகார விஷயத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, பூமிக்கு மேலே விளையிற காய்கனிகளை சாப்பிடுதல், பூமிக்கு அடியில் கிழங்கு இது மாதிரிலாம் வந்து அது சாத்வீக குணம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இருக்க அது சாப்பிடக்கூடாது. பூண்டு வெங்காயம் நான்வெஜ்ஜு இதெல்லாமே வந்து இது ரஜோகுணம் சம்மந்தப்பட்டது தான், இது சாப்பிடக்கூடாது. ஆகார நியமம் அப்படின்னு சொல்லி வேதாந்த தேசிகர்னு வடகலை ஆச்சாரியன் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார், ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். நீங்கள் யூடியூப்பில் போய் ஆகார நியமம் வேதாந்த தேசிகன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். அவர் சொல்லுவார் இன்னென்ன மாதிரி இருன்னு சொல்லி. அதில் அந்த ஆகார நியமெல்லாம் இருக்குது. நீங்கள் அது பிரகாரம் நடந்துக்கிட்டுன்னு வச்சுங்க, வந்து உங்களுக்கு வந்து சாத்வீக குணம் எப்பயும் அப்படியே மேலும் அது ஒரு சமாச்சாரம். சரி, மற்ற உபநிஷத்தெல்லாம் நிறைய ஒரு 4-5 இருக்குது. அது ஆச்சாரியனே வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அதை நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஆச்சு சாமி, தீர்ந்து போச்சு வேலை, அவ்வளோதான், ஃபினிஷு. இது கிளைமேக்ஸில் வர்றீங்க நீங்கள், ஃபினிஷ். ஆமாம், அவ்வளோதான். ஒரு அருமையான சினிமா பாட்டு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுந்து குணத்தை பற்றி.
சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனகுணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரையும் கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது. மனுஷன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது. தெரியப்படுத்திக்க.